டேய் அங்க பாருடா டேய் ஓனர் துஷார் யாருன்னு பாருடா முதல்ல யாருன்னு பாருடா மொத்த ஆக்கோட ஓனரே அவனாடா ஃபர்ஸ்ட் செகண்ட் இமேஜ் பாருங்க செகண்ட் இமேஜ் தான் ப்ரோ கிரிப்ட் கார்டுல 2 போட்டு 2 போட்டு பாக்ஸ் போட்டுருக்கா உருண்டை போட்டிருக்கா போட்டிருக்கு. இந்த உருண்டையும் பாக்ஸும் எங்க மேல இருக்க இமேஜ்ல காணுமே அதுதான் ப்ரோ சொல்றேன் வேற வேற டிவைஸ்னு சொல்றேன். இந்த டிவைஸ் ஆக்டிவ்ல இருக்கப்ப அந்த டிவைஸ் வருது அந்த ப்ரோ டிவைஸ் இல்ல ப்ரோ தப்பு ப்ரோ மதன் ப்ரோ கடைசியா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு வந்திருக்கு பாருங்க. ப்ரோ அத ப்ரோ நீங்க ஒரே இமேஜ்ல பாக்குறீங்க. ரெண்டு இமேஜ் அனுப்பிச்சிருக்காரு மொத்தம். மேல அப்படியா கீழ ஒரு இமேஜ் இருக்கும். ஆமா ஆமா. அவர் ஃபர்ஸ்ட் இமேஜ் மேல அனுப்பிச்சிருப்பாரு பாருங்க. அந்த இமேஜ்ல 2 காட்டாது. அது வேற டிவைஸ். ஜஸ்ட் அந்த உருண்டையும் இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த 2 காட்டாது. ஏன்னா அது இன்னொரு ஐபேட். ஓமா கரெக்ட் அதான் ஒரே இமேஜ் தேடுங்க ப்ரோ சாரி ப்ரோ நான் அனுப்பிருக்கேன் பாருங்க. சாரி ப்ரோ மீடியம் மாதிரி ஒரு அந்த இமேஜ் இருக்கு. गाइस ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ அந்த பக்ஸ்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. ஆமா 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 லாஸ்ட் 2 இமேஜ் அதுல பாருங்க அருண்குமார் ஐபேட்னு சொல்லிட்டு ஆமா அருண்குமார் ஐபேட் காட்டுது. அருண்குமார் ஐபேட் நம்ம கேட்ட ஐபேட் இது அதே ஐபேட் கடைசி क्वेश्चन ஐபேட் 2 காட்டுது பாத்தீங்களா அதுதான் அது. ஆமா கடைசி क्वेश्चन ஆன்சர் நம்ம கேட்ட ஐபேட் இது அருண்குமார் ஐபேட் தான் நம்ம தேடிட்டு இருந்தது. அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல வெறும் ஐபேட் மட்டும் தான் காட்டுது. ஆமா அடுத்த ஸ்கிரீன்ஷாட் கேட்ட கடைசி क्वेश्चन ஆன்சர் கிடைச்சு. அவர் எப்பலாம் ரூம்குள்ள போறாரோ அப்பலாம் வந்து இந்த ஹேக் போட்ட இது என்னைக்கோட லைவ் அட இது என்னைக்கோட லைவ்னு கேளுங்கப்பா முடிஞ்சு. ப்ரோ டைமிங் அது என்ன லைவ்னு கேளுப்பா முடிஞ்சு. இந்த லைவோட டைமிங் மட்டும் எக்ஸாக்ட்டா chatல போடுங்க. பக்ஸ் டைப் பண்ணுகிறாரு. அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போறாரு. அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் கரெக்டா கண்டுபிடிச்சோம். அந்த அருண்குமார் ஐபேடே மாட்டிச்சு பாருப்பா. ஆமா 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 கடைசி क्वेश्चन ஆன்சர். ஹலோ ஹலோ வெயிட் பண்ணுங்க. இதுல ஐபேட் இருங்க எங்கால் வருவார் வெயிட் கரோ. பதம் ப்ரோ அது 3 வீக்ஸ் முன்னாடி போட்ட லைவ் 3 வீக்ஸ் பரவா எதுனா ஜூன் 1 முடிஞ்சா அந்த யூடியூப் லிங்க் அதாவது ஜெயிச்சன் மட்டும் நினைச்சிடாதீங்க. இருங்க எங்கால் வருவா வெயிட் பண்ணுங்க வெயிட் கார். இப்படிதான் ஒரு அடி வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. முடிஞ்சுன்னு நினைச்சு அடி வாங்கிட்டு முடிஞ்சுன்னு ஒரு நினைச்சு அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அமைதியா இருங்க. அப்படியே இதே கிளிச்னு சொல்லுவாரு ப்ரோ அவரு. தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ அவர் எது சொன்னாலும் மாட்டிக்கிறான். ஜூன் 1 வேற பேர் மாத்திரேன்னாலும் எல்லாத்துக்குமே அவர் என்னைக்கெல்லாம் சஸ்ன்னு சொல்றாங்களோ அந்த நாட்கள் எல்லாரையும் இருக்கு அவருக்கு. நீங்க ஜூன் 31 எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். 2 டைம் சரி இப்ப டைம் கொடுப்பீங்களா மாட்டீங்க? ஒரு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா டைம் கொடுப்போம். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் அவன் பிடிச்சிருவான். அதுல இருந்து அதுல போட்டுருக்க பாருங்க ஜூன் 1 ஃபர்ஸ்ட் லைவா 9 செகண்ட்ஸ்ல 9 மினிட்ஸ். ஏப்பா அது செக் பண்ணுங்கப்பா. நீங்க தான் போய் பிடிப்பீங்களேப்பா உடனே. பக்ஸ் ப்ரோ லிங்க் போட்டுருங்க யூடியூப் லிங்க். மாஸ்டர் இஸ் லைவ் அவர் தூக்கி உள்ளே போட்டுருங்கண்ணா. யாரு யாரு இல்லையே இல்லையே பக்ஸ் இல்லையா பக்ஸ் நீ யாருமே இல்ல. ஒரு டைமிங்கும் போட்டுருக்காங்க பாருங்க. போட உள்ள வர சொல்லி போடவா? ஜூன் 1 பக்ஸ் ப்ரோ அந்த யூடியூபோட வீடியோ லைவ் லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கோம் சாட்ல. மே 30 இதுதான் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். 3 minutes 1 seconds. ஆமாண்ணா இருக்கு காட்டு கரெக்டா ஐபேட்னே வருது. அது தெளிவாக வந்துருச்சு. காமிக்கிறேன் எப்படி காமிக்கிறது குரூப்பா பா லிங்க போடுப்பா. நாங்க போய் அதுல என்ன டைம் லிங்க் போட்டு டைம் என்னன்னு போடுப்பா. நாங்க போய் ஸ்லோ மோஷன்ல பாத்துக்கிறோம். குவாலிட்டி தெரியலன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் ஷேர் கொடுத்து ஓகே இன்ஷால்லா போறேன் நானா.
போட்டுண்ணா. அது எனக்கு தெரிஞ்ச ஐஎஸ்பி வாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ நிறைய அடிச்சாரு. பாரு அது என்ன வரணும். ஆமா அதான் போட்டிருக்காரு டைம் போடு, பாருங்க. டைம் போடு. 2.2 டைம் டைம் போடு. டைமா லாஸ்ட்ல வைங்கண்ணா. 3 minutes 59 seconds. அதாச்சு 3 hours டைம் போடு. 59 seconds, 59 minutes, 1 second. minutes. 1 second அது பாருங்க. ஹேக்கரே வந்திருக்கான். ஏத்தர்னா பிரின்ஸா? பிரின்ஸ் அதோட பிரின்ஸ் மதன் bro. ஹேக்கரே வரலாம். அதான் ஹேக்கரே இருக்காங்க. ஒண்ணே பண்ண முடியாது மேல. ஹேக்கரே I இருக்காங்க. have bro. மதன் ப்ரோ I have proof. அண்ணா கேக்குதா ப்ரோ? சொல்லு. பிரின்ஸ் ப்ரூஃப் வச்சிருக்காப்லமே. அதான் சொல்லுங்க ஹேக்கர். சொல்லுங்க ஹேக்கர். அதான் அது 31. அதுல இருக்கு பிரின்ஸ் ப்ரோ. அது 31 ஸ்ப்ரே பண்றதுன்னு சொல்றீங்க? இல்ல ப்ரோ, ஐடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாரு லைவ்ல. காட்டு. எக்ஸ்சேஞ்ச் ஆமா. டைம் எப்படி? சொல்லுங்க பிரின்ஸ் ப்ரோ பாப்போம். டைமிங் ப்ரோ. டைமிங் சொல்லுங்க, டைமிங் சொல்லுங்க. 21ஆம் தேதி லைவ் வந்து 35வது நிமிஷத்துல பாருங்க. 31 35. 35. ஓகே. ஆமா. அதுல மாஸ்டர்ஸ் லீக் ஐயோட சிம்பிள் மட்டும் பாத்துக்கோங்க. ஐல எதுவுமே இருக்காது. இது 35வது நிமிஷத்துல பாருங்க. 35ல தான் பாக்குறேன் ப்ரோ. ஐன்ட்டு ஒன்னு இருக்கு. மாஸ்டர்ஸ் லைவ்ல எல்ஐவில வந்து அந்த எல்ஐ பக்கத்துல எதுவுமே இருக்காது. இவன் எப்படி பிடிச்சாங்க? அப்படியே அவரு 40 நிறைய ஐடி வச்சிருக்காரு மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு ஐடி ஒரு நிமிஷம். ஐடி வாங்கினா ஒரு மேட்ரே இல்ல. 10,000 ரூபாய்க்குலாம் இருக்கு ஐடி. நல்ல ஐடியா இருக்கு. இல்ல இப்போ 35 46.27 போங்க. இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஐடி தான் இருக்கு. 46. ஆமா ஆமா போயிட்டேன். இப்ப அந்த லைவ் ஐடியோட பேரை பாருங்க. அந்த ஐடியோட பேரை இருங்க வரல. ஆமா 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 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, நேம் அண்ணா. டிஃபரன்ஸ். பர்ஃபெக்ட். என்ன? பிரின்சிபல் எங்க ப்ரோ போனீங்க? அன்னைக்கே வந்திருக்கலாம். காட்டுறா என்னன்னு லிங்க் போடுறா முதல்ல. Seconds, என்ன அண்ணா, ஒரே seconds? நிமிஷம் அதே இன்ஸ்டால போடுறா. இதுல போடுறா. இங்க சாட்ல போடுறா. எனக்கு சாட்ல இங்கே போடுறா. சாட்ல போடுறா. இங்கே போடுறா. என்ன அமுத்தி போடுறா. இங்கேயே அந்த லிங்க் போடுறா. லிங்க் போடு. டைமிங் அப்படியே போடு. அப்படியே அழுத்தி மெசேஜ் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணு. நான் போன்ல எடுத்துட்டு இருக்கேன். நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால தானே போட முடியும். இது ஹாய் அனுப்புறேன் பாரு. ஹாய் அப்படின்னு அனுப்புறேன் பாரு. இப்ப இதுலயே வரும் பாரு. ஹாய் அனுப்பிருக்கேன் பாருங்க. இருங்க நான் போன்ல கனெக்ட் பண்ணி டிஸ்கார்ட் ஒரு நிமிஷம். அவரை எஸ்எஸ் போட்டிருக்காராம் பாருங்க. என்ன ப்ரோ இது? ஒரு seconds அத மட்டும் போடுங்க. Prince bro. போட்டேன் பாருங்க. போட்டேனா? என்ன ப்ரோ சிங்கத்தை காணோம். அண்ணா போட்டேன் பாருங்க. நான் இதுல பார்த்தா இருடா வரண்டா. சிங்கத்தை காணும். ஆமாடா ஒரு சிங்கமே காணும். ஐயோ ப்ரோ ஆமா ப்ரோ 3 ஐடி ப்ரோ. ஆனா இதனால தானே இப்படி இதுவும் மாத்த முடியுது. என்ன ப்ரோ சிங்கமே ப்ரோ சிங்க ஓட்டையே காணும் ப்ரோ. அவரே மொத்தம் 3 ஐடி வச்சிருக்காரு மதன் ப்ரோ. 2 ஐடி ஒரே மாதிரி இருக்கு, இன்னொரு ஐடி வித்தியாசமா இருக்கு. மெயின் அந்த ஐல தான் மாறினது. அவர் அதனாலதான் யாருக்குமே ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வைக்காம அவர் தனியா மட்டும் வச்சிருக்காரு. ஆனா உங்களுக்கு நம்ம அந்த எஸ்எஸ் வெரிஃபிகேஷன் பாருங்களேன். வெரிஃபையா போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. நான் போட்டுருக்கேன். வச்சிருக்காரு பாருங்க. தலைகளா இருக்கு பாருங்க. அதுல வந்து ஐ மட்டும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. லைவோட ஐ மட்டும். நான் பாத்துட்டீங்களா? அண்ணா நீங்க வேற எதை போய் பாத்துனுக்கிறீங்க? சொல்லுங்க. அதான் வந்துட்டேன். புரி ஓ ஒன்லி ஒன் தான். அப்படியா வார்த்தை நான் தேட்டுக்கிறேன் நானு. பாருங்க இது எப்படி இருக்கு? ஓ வெரிஃபை கேட்டுச்சா உங்களுக்கு? அவர் பாத்தீங்களா 2 ஐடி ஒரே மாதிரி ஸ்கின் எல்லாம் வச்சுக்கிட்டு பேர்ல மட்டும் லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் வச்சுட்டு பாக்க மட்டும் வச்சிருக்காரு அவர். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் பேசணும். இப்ப அண்ணன் இது வந்து ஓகே சொல்லணும். அப்புறம் எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஜட்ஜ். கேளுங்க. நான் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரீல் வந்து போச்சா? ஒரு நிமிஷம் லீப்ரா. ஒரு நிமிஷம். அண்ணன் இருக்காரானே தெரியலையே. இல்ல ஏதோ கால் வந்தது. வெயிட் பண்ணுங்க வருவாரு.
யாரும் எதுவும் பேசாதீங்க bro, விடுங்க. அதான் பையன் கார்த்தி சிட்டையில எழுதியிருந்தானே ஐ மேல புள்ளி இருக்குன்னு. கோபி ப்ரோ பேசுங்க. இது லைவ்ல இருக்கு ப்ரோ. அவரே சொல்லிருக்காரு வாய்ப்பட 2 ஐடி தான் இருக்கு, வேற ஐடி என்கிட்ட கிடையாது. ப்ரோ இப்போ இதுக்கு நான் ஆன்சர் நான் சொல்லிட்டா மாஃபியா ப்ரோ நீங்களே பேசி நீங்களே ப்ரோ இதெல்லாம் நான் பாத்துட்டேன் ப்ரோ. இதோட பல இதெல்லாம் நான் மதன் ப்ரோ அனுப்பியிருக்கேன் ப்ரோ. இது எப்படி முடியும் நான் சொல்லிட்டா? இதுக்கு நான் ஆன்சர் சொல்லுவா. அங்க இல்ல, என்ன அவர் வரும் நான் முதல்ல சொல்றேன் கேளுங்க. ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சிரும் ப்ரோ. ப்ரோ இப்ப சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது answer யோசிச்சு நான் என்ன பாருங்க. சொல்றேன் தெரியுமா? இல்ல நான் நார்மலா சொல்லிடுறேன். ஐடி வச்சுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னுவாங்க. No, 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 அவரு புரியுதா? அது bro, 2 ஐடி தான் இருக்கு. ப்ரோ நான் இல்ல, ஐடி இல்ல, 2 வச்சில்ல. அவர் சொன்னாரு, Guys, ID என்ன name பேச change விடுங்களேன். பண்ணிட்டு என்ன பேச விடுங்களேன். ஐடி அதாவது நான் ஐபேட் தான் 2 வச்சில்லன்னு சொன்னேன். நான் ஐடி இன்னொன்னு வச்சுக்கிறது தப்பு இல்ல ப்ரோன்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டேன். ஐபேட் 2 இதே மாதிரி ஐடி 2. ஓகே ஆமா ஐடி டேய் இத master ID வரப்போ search listல தேடி பார்த்தேன் ஒரு time. சொல்லுங்க என்னாச்சு நான் கீழே போயிட்டு வரும்போது பிரச்சனை ஒரே இருக்கு. நிமிஷம் அந்த 3 ID நான் bro. ஒரு போட்டோ ஒன்னு அனுப்பியிருப்பேன் பாருங்க. அதை பாருங்க மெசேஜ் அந்த மெசேஜ்ல பாத்திருக்கேன். மாஸ்டர்ஸ் லைவ்னு ஒண்ணு காட்டுது, இன்னொன்னு தலையில இருக்கு. அந்த ஐய மட்டும் செக் பண்ணி ஆமா. அத zoom பண்ணி ஆமா மாறி இருக்கு. இதை மட்டும் நீங்க கேட்டுங்க. மாஸ்டர் கொஞ்சம் நீங்களே கேளுங்க. 2 ஐடியா 3 ஐடியா மாஸ்டர். நீ ஏன் சொல்லு மாஸ்டர், என்னன்னு புடிச்சாங்க மாஸ்டர். இதுக்கு இதுவும் கிளிச்சுடா, அவர் மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. இதுவும் கிளிச்சுடா. இது வேணா தேடிட்டு வா மாஸ்டர், அந்த ஐடியா வேணா எடுத்துட்டு வா மாஸ்டர். ஆனா ப்ரோ அவர் இந்த டெஸ்ட் எதிர்பார்த்துக்க மாட்டாரு ப்ரோ. ஆனா ப்ரோ ஐஜி நல்லா பாத்துங்க ப்ரோ. யூசி 4 அந்த ஜி காயின் 160 ப்ரோ அது கரெக்ட்டா வச்சிருக்காரு ப்ரோ. ஒரு நல்லா சொல்றேன் கேளுங்க bro, பிரச்சனை இல்ல. அது ப்ரொஃபைலோட கவுண்டிங்ல இருந்து எல்லாமே மேட்சிங் ஆகுது. ஆமா ப்ரோ கலெக்ஷன்ல 55 கேமிங் டிசைனர் கேமிங்க்கு அது கூட அக்யூரேட் பண்றது. நீங்களே பேசி இப்ப பெருசா இருங்க நான் எது பேச, அவன் பேச அமைதியா இருக்கு. நான் கேட்கணும் என்னன்னு. அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவன் பேச மாட்டான் ப்ரோ. அவர் மைக் ஆஃப் மாஸ்டர் இப்ப பேசு. பண்ணிட்டு மாத்தி மாஸ்டர் மைக் ஆன் பண்ணு மாஸ்டர். மாஸ்டர் 3 ஐடியாடா பா. ஏன்பா இரு, எனக்கு டவுட். 3 ஐடி 6 ஐபேடா? உண்மையாலுமே இது 6 ஐபேடா? போ நல்லா சொன்னனே அப்பயே போன் கொடுங்க. நம்பல தெரிஞ்ச ஒரு ஐபேட் கடை வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஓத்தா ட்விஸ்டடா டேய், உம்மாலே கொடூரமான ட்விஸ்டடா. இது வரைக்கும் பெஸ்ட் ஹேக் செக்கிங்டா, பெஸ்ட் ஹேக் செக்கிங் எவர். ஏய் பிரின்ஸ் வந்து ஒரே ஐடி தான்டா அடிச்சாட்றா பட்டாசே. மாத்திட்டாரு. முதல்ல பிரின்ஸ் கூப்பிட்டுலாம் டேய். நன்றி நன்றி. கத்துக்குட்டிங்க ஏதோ கத்துட்டு உள்ள நம்ம அப்புறம் போவோம் அப்படின்னு பிரின்ஸ் எவ்வளவு போட்டு கொடுத்த? ஆமா பிரின்ஸ் எவ்வளவு சொல்லு, உண்மையை சொல்லு. எவ்வளவு? நீ தான் வேலையை பார்த்து நல்லா தெரியும். சொல்லு யார் எவ்வளவு? உண்மையா நான் இல்ல. மாஸ்டர் மைக் ஆன் பண்ணு மாஸ்டர். அமைதியாங்க. ஆனா இவ்வளவு நாள் உங்களால பண்ண முடியுது. எதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிருந்தானோ ப்ளீஸ். நான் அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலியில சித்திரம் போல இருக்கு ப்ரோ. அவர் சிஸ்டம் தான் ஏதோ பண்ணுகிறாருண்ணா, அங்க பாருங்கண்ணா. அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு நம்ம பேசுறது. ஆனா அவரு என்ன போடுறது தெரியல. இல்ல அதுக்கும் வெரிஃபை பண்றதுக்கு போய் பாத்துட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க. இருங்க அதுல ஏதாவது பதில் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணுங்க. ஏப்பா நேம் மாத்திருப்பானா இல்ல ஒரே டக்குன்னு வந்ததா? அது இல்ல வாய்ப்பு இல்ல. ஒரே செகண்ட்னா மில்லி செகண்ட். அந்த அந்த இது நான் ஒரு ட்ரிக் சொன்னல, அந்த ட்ரிக் தான். நான் ஒரு ட்ரிக் சொன்னல, அதே ட்ரிக் தான். விண்டோஸ் அதுதான் நானே நினைச்சேனா. எப்படி இப்ப மாறுது? ஓகே 2 டைப் பண்ணு. எப்படி அக்கவுண்ட் லாகின் பண்ணி அது லாகின் பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அது சில டைம் ரூம் ஜாயின் பண்ணனும் ப்ரோ. ஆனா 2 டைம் ரூம் நான் யோசிக்கல. ப்ரோ ஒரு டைம் நீங்க ரூம் ஜாயின் பண்ணீங்கன்னா பிளேயர்ஸோட ப்ரொஃபைல்லாம் காட்டும்ல. ஆமா எல்லாமே லோட் ஆயிட்டு ஒரு டைம் மாஸ்டர் லைவ்ல அவர் வந்து லைவ் மாத்துவாரு இன்னொரு ஐபேடுக்கு. அப்ப வந்து பிளேயர் ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாவே பிளாங்க் ஆயிரும். அப்ப வந்து 2வது ஐபேட் வந்து கனெக்ட் பண்ணிருக்காரு. கரெக்டா? ஒரே நிமிஷம் கைஸ்.
புடிக்க கூடாத விஷயத்தெல்லாம் புடிச்சிட்டீங்க சரியா? பதில் வர வேண்டிய இடத்துல எல்லாத்துக்கும் பதில் வச்சு இதுக்கு மட்டும் மைக்கே ஆன் ஆகல. வெயிட் பண்ணுங்க மாஸ்டர் இப்ப நீ மைக் ஆன் பண்ணி சொல்லு மாஸ்டர். 5 நிமிஷம் அந்த எட்டு எல்லாம் வேணாம். சீக்கிரம் போய் தூங்குற வேலை முடிஞ்சிச்சு. 5 minutes. அவ்வளவுதான், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சு. பிரின்ஸ் தான் உம்மாரு. நாங்க என்னைக்குமே ஹேக்கர் தாண்டா இன்னொரு ஹேக்கரை முடிப்பான். அடுத்தான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அது மாதிரிதான் ஆயிப்போச்சு. ஒரு ஏக்கரை வச்சு இருக்கும் கூட. நல்ல வேலை பிரின்ஸ் நம்ம பக்கம் இருக்கனாலும் பிரச்சனை இல்ல, ஆப்போசிட் பக்கம் தான் நினைச்சு பாரு. அவ்வளவுதான். ஆப்போசிட் பக்கம் தான் நான் ஃப்ரீயா இன்னைக்கு ஒன் டே ஃப்ரீ உனக்கு போய் குத்திட்டு வா. இன்னைக்கு உண்மையாலுமே 6 ஐபேட்ராது அப்படின்றீங்க? 6 ஐபேட் 3 ஐடி 6 ஐபேட் நினைச்ச இடத்துல ஒரு ஐபேட் வாங்கிட்டு மட்டும் ரிட்டர்ன் போட்டுருப்பாரு. வாரம் ஒரு ஐபேட் வாங்கிருப்பாரு நினைக்கிறேன். இது ஓகே கைஸ் இருங்க மாஸ்டர், ரொம்ப நேரமா அதே Wait பண்ணுங்க. ஜூம் பண்ணி அமைதியா இரு, இருங்க. நீங்க கேட்கறதான் கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க. ப்ரோ இருக்கியா இருக்காங்க, சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம். தலைவா? ஏதாவது சொல்லிட்டு பாரு தலைவா. ஹலோ அவருக்கு மைண்ட் ஸ்டக் ஆயிட்டு இருக்கும் ப்ரோ. ப்ரோ இன்னொரு வீடியோ ஒண்ணு இப்ப லான்ச் ஆயிருக்கு பாருங்க. மியூட் இருக்காரு. கேக்குதா? இதுல போய் எஸ்எஸ்ல போயிட்டு நம்ம இதுல தான் டிஸ்கார்ட்ல ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. யூஓபி அமிச்சிருப்பாரு பாருங்க, அத பாருங்க. பாத்துட்டு ப்ரோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நிறைய நானே மறந்து காமிச்சிருக்கேன். ஆனா அதான் ஸ்மோக் எல்லாம் அடிப்பாங்க, அப்புறமா செவுத்துக்கு பின்னாடி அடி விழும், மரத்துக்குள்ள தூந்து அடிக்கிறாரு ப்ரோ. உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். இவனை இன்வைட் பண்ணி இதுக்கு கூட்டு போனேன். அல்டிமேட் செக் பண்ணும் முன்னாடியே, முதல்ல செக் பண்ணும், செக் பண்ணி பிராண்ட் அடிச்சிருவான். அப்பா இவனை இன்வைட் பண்ணி கூட்டு போனேன். என் கூட வரும்போது வேற இல்ல வந்துட்டான். பாருங்களேன் அந்த நேம் பாருங்க எந்த இடத்துல வந்திருக்காருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொன்னான். நான் ஸ்ட்ராட்டஜி நினைச்சு பண்ணது கடைசியில போச்சு. அவர் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு மதன் ஒரு கடைசியில. மாஸ்டர் அதுல பார்த்து ஒரு யூஸ் இல்ல மாஸ்டர், அது நீங்க அடிச்சதுதான் மாஸ்டர். மடி காட்டுவாங்க அந்த வீடியோல. இல்ல நீ வர எஸ்எஸ்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்க. மைக் ஆன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. இருங்க ப்ரோ ஒரு சின்ன இது ப்ரோ. ஐபேட் என்ன மாடல் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. தலைவா கிளிப்பே 7 செகண்ட் தான் இருந்துச்சு. இல்ல இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு ப்ரோ. அவர் மறுபடியும் போட்டு பாத்துட்டு இருக்காப்பல. அவர் போட்டு பாத்துட்டு நினைக்கிறேன். ப்ரோ M4 வந்து பப்ஜிக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உள்ள போறதுக்கு? எவ்வளவு செகண்ட் அப்ராக்டிஸ் சொல்லுங்க, எத்தனை செகண்ட்? டக்குன்னு போயிடும், ஃபாஸ்டஸ்ட் இல்ல இது. நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். 2 மணி நேரம் 3 நிமிஷம் 38 செகண்டுக்கு போங்க. அந்த லாகின் ஆற உள்ள போறது ஒரு இல்ல ப்ரோ, கரெக்டா அந்த இது நடந்துச்சு பாருங்க. ஹேக் அவர் செக்கிங் ஸ்டார்ட் ஆச்சுல லாஸ்டா 2 ஹவர் 33 மினிட்ஸ் 38 செகண்ட்ல இருந்து பாருங்க 1 நிமிஷம் பப்ஜிக்குள்ள போறதுக்காகும். அது அப்படியே ரெக்கார்டட் லூப் மாதிரியே இருக்கும் பாருங்க. அந்த 1 மினிட் வந்து அவ்வளோ டூரேஷன். ஒரு M3ஓ M4ஓ லாகின் ஆகி உள்ள போகுமா? 1 மினிட் ஆச்சு. ஆமா ப்ரோ, நல்லா செக் பண்ணுங்க. 2 ஹவர் 3 மினிட் 38 செகண்ட். அதுல இருந்து பாருங்க எவ்வளோ நேரம் டூரேஷன் எடுக்குது. அதாவது ஒரு கேஸ் தான், ஆனா அதுக்கு எவிடன்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பேன் பாரு. அவரோட 2 அக்கவுண்ட்ல அதுதான் ஒரு அந்த லேட்டா வந்தது. அந்த ஜி எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. பட் அக்கவுண்ட் லெவல் பாரு 70 73 ன்னு இருக்கு. 1 செகண்ட் பாக்குறேன். நான் இப்போ கடைசி ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ண அக்கவுண்ட் லெவல் வந்து 70. ப்ரோ நல்லா சொல்றீங்க. அவர் வந்து அந்த வீடியோ வந்து லூப்ல வச்சிருக்காரு. ப்ரீ ரெக்கார்டடா வச்சு லூப்ல ஓட விட்டு
புரியுதுங்களா? பேக் எண்ட்ல ம். ஐடியை சேஞ்ச் பண்ணியோ டிவைஸ் ஏதோ சம்திங் பண்ணிட்டு அகைன் லூப் முடிஞ்ச உடனே அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு ஐ மட்டும் ஓபன் பண்ணிட்டாரு அந்த டிவைஸ். ஆமாப்பா அவரு ஸ்கிரீன்ஷாட்ல மறைச்சு மதன் வச்சிருக்கா ப்ரோ, பாருங்க, டவுன்லோட கண்டுபிடிக்க கூடாதுங்கிற ஒரு லெவல். நிமிஷம் இருங்க. லூபி ஒண்ணு அனுப்பிச்சிருக்கான் மதன் ப்ரோ, அதை நான் பாருங்களேன். கேம் லாகின் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நான் சர்ச் பண்ணி எடுத்து வந்தேன். அதான் அவர் அதான் கரெக்டா அந்த டவுன்லோட் பண்ற பட்டனை கொண்டு போய் லெவல் கிட்ட வச்சிருக்காரு. நீங்க அவரோட ஸ்கிரீன்ஷாட்ல அவரு பார்த்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்காரு. ஆமா மதன் ப்ரோ, அந்த என்ன? ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் பாருங்க. இப்போ ஸ்கிரீன்ஷாட் லூபி இதுல போட்டுருக்கான் எஸ்எஸ்ல. ஜிடிஆர் வச்சிருக்கா பாருங்க, அப்புறம் லூப் இது பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஐடி லெவல் வந்து 70 இருக்கும். இப்ப இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் பாருங்க, அந்த ஐடி அதோட ஐடியோட நம்பர் காட்டணும்ல, கலெக்ஷன் லெவல் காட்டுமே, அதுல வந்து டவுன்லோட் பட்டன் தூக்கி மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. 75 ஜூம் ரெண்டு ஐடியில 70 ஒண்ணு 70 ஐடி ஒண்ணு. அதுலயே இருக்கு பாரு ப்ரோ 83 அதான் அதுதான் சொல்றேன். எங்க புரியல. அந்த ஐ வந்து ஒரு ஐ நார்மலா இருக்கிறது லெவல் 73 கேக்குறாரு. இதப்பா எங்கன்னே தெரியல பாவம் சார்ப்பா. எஸ்எஸ்ல லூபி ஆமா, கடைசியா ஒரு போட்டோ வந்திருக்கு, அது டவுன்லோட் பட்டன் மேல இருக்கு. அங்க என்ன இருக்கும் ப்ரோ? நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் லெவல் ப்ரோ. அதான் ப்ரோ, அதாவது அது வந்துட்டு மாஸ்டர் ப்ரோட லைவ்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? இப்ப நான் கேமுக்குள்ள போய் அதை சர்ச் பண்ணி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டோட லெவல் வந்துட்டு 70 இருக்கு. ஓகே. இன்னொருத்தர் இந்த புஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ அனுப்புனார்ல, அதுல வந்துட்டு மாஸ்டர்ஸ் லைவ் அதே தான், ஆனா ஐ மட்டும் கேபிட்டல் இருக்கு. அந்த அக்கௌண்டோட லெவல் 73 இருக்கு. 12 நிமிஷம் தான் ப்ரோ டிஃபரன்ஸ். அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் செக் பண்ணிட்டேன். 12 நிமிஷத்துல 3 லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்பே இல்ல. புடிச்சிட்டீங்க. ஆமா, அந்த டவுன்லோட் பட்டன் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்துல வச்சிருக்கான், மறைச்சு வச்சிருக்காரு ப்ரோ. நேம் யாரும் பார்க்க மாட்டா, லெவல மறைச்சு வச்சிருக்காரு. நேம் ப்ரோ நம்ம எல்லாம் கத்துக்கணும் ப்ரோ உண்மையா. பெஸ்ட் ஃபைண்ட் பா, ஆக்கோட பெஸ்ட் ஃபைண்ட் 3 நாள். அதான் கிளைமேக்ஸ் சரியா ஆனா இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா இது ஹேக் இருக்குன்னு? ஹேக் தான், இவ்வளவு ஹேக் தான், ஹேக் கன்ஃபார்ம் தான். ஓகே. அவர் அது மாஸ்டர் ப்ரோ மைக் ஆன் பண்ணி அப்படியே சொன்னாரு நல்லா இருக்கும். இல்லனா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எல்லாரையுமே இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே தெரியும், நான் ப்ரூஃப் பண்றேன் ப்ரோ, நான் ப்ரூஃப் பண்றேன் ப்ரோ. நீங்க கேக்குற क्वेश्चनக்கு தான் அவங்க பதில் நீங்களே சொல்லிட்டே இருக்கீங்க. தெரியலையே சொல்லிடுறாரு. எப்படி தெரியும் ஒரு சொல்லுவாரு. எல்லாமே தெரியும் ப்ரோ, எல்லாமே தெரியும். அவரு எப்படியாவது 2 டிவைஸ்னு சொன்னா அவரு கெரியர் முடிச்சிடும். அதனால ஒன்ன மட்டுமே வச்சு ஓட்டணும், அவ்வளவுதான். அதாவது நீங்க எல்லாம் என் மேல ஃபேக் அலிகேஷன் போடுறீங்கன்றத ஒரு 2-3 நாளா கதையை ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப நீங்க போட்டது அதான் சொல்றேன், எவிடன்ஸ் தாக்குன்னு தாக்கிட்டீங்க. அவரே இப்ப பாத்துட்டு ஐயோ என்னடா பண்றது, இத்தனை இது போட்டாங்களேன்னு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கிளைமேக்ஸ் தான் பாரு. பெஸ்ட் பிஜிஎம் ஹேக்கர் எவரா அங்க பாருங்க ப்ரோ. ஹேக்கரை விட ஹேக்க மறைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளவுதான். நம்பர் 1 டெக்னாலஜி பக்காவா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எப்படி வந்திருக்கு இது ஆக்சுவலா சொல்லுங்க. நம்ம ரெண்டு எண்ட்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ? இருங்க வந்திருக்க மைக் ஆன் மதன் பண்ணுங்க. அது அவரே சொன்னாங்க. கேக்குதா ப்ரோ? நீ இவங்க வாருக்கு எத்தனை ஐடி கேட்கும்போது நான் எத்தனை ஐடி மதன் ப்ரோ சொன்னேன்? 2 ஐடி சொன்னேன் மதன் ப்ரோ. அவங்க ஷோ பண்ணது 2 ஐடி தான் மதன் ப்ரோ. ஆனா இவங்க எல்லாருமே எனக்கு அடிக்கடி பேன் இஷ்யூ வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு எப்பயுமே பேன் ஆகுது. அக்கௌண்ட் யூஸ் பண்ணா எனக்கு பேன் ஆகும் மதன் ப்ரோ. சோ நான் அதனால என்ன பண்ணுவேன்னா இன்னொரு அக்கௌண்ட் இது பண்ணுவேன். ஆனா என்னோட லைவ் சுத்தம், இவங்க லைவ்ல எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்த செகண்டே இது பாக்குறதுனால இது இப்படிதான் இருக்கும். சோ அந்த இது மேக்ஸிமம் யாரும் தெரியக்கூடாது நான் இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் லைவ் சுத்த விட்டு நான் மாத்திடுவேன் மதன் ப்ரோ. கேக்குறதுக்கு எனக்கு அதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பிளைன். லைவ்ல இவங்க டைரக்டா அப்பயே பார்த்தா மட்டும் தான் இது இல்ல மதன் ப்ரோ. நான் லைவ் சுத்த விட்டு நான் பாட்டுக்க இன்னொரு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிடுவேன் மதன் ப்ரோ. இவங்க மேக்ஸிமம் இப்போ இவங்ககிட்ட கேளுங்களேன், இப்போ எம்எல்ஜில மட்டுமே கிட்டத்தட்ட என்ன எத்தனை பேர் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு கேளுங்க. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி போண்டா டீம்ல இருந்து ஒரு 25 பேருக்கு மேல ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. எம்எல்ஜில இருந்து கிளானே ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, எல்லாருமே ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இல்ல மாஸ்டர் தப்பா சொல்லக்கூடாது. கிளானே ரிப்போர்ட் போடல, அடிக்கும் போது ஒருத்தர் போட்டுரும், அடிக்கும் போது ஒருத்தர் போட்டோம், அவ்வளவுதான். கிளானே எல்லாம் போடல. இதெல்லாம் நீ தெரியாம பேசக்கூடாது. என் கிளான்ல 3 கிளான் இருக்கு சரியா, 180 பேர் இருக்கான். 180 பேர் நான் போட சொல்லியிருந்தா இந்நேரம் ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும்.
நான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணா பண்ணிருப்பேன். அதெல்லாம் நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு நோண்ட் என் லைவ்ல 3000 பேர் பேன் அடிக்க சொன்னா 3000 பேர் அடிப்பாங்க. சும்மா நீ அந்த மாதிரி ஃபேக்கா நீ இதை தூக்கி எங்க மேல போடக்கூடாது. உனக்கு ரிப்போர்ட் போடுற அளவுக்கு சரி, விடு, எல்லாம் விடுங்க ப்ரோ. அருண்குமார் ஐபேட் மட்டும் நீங்க சொல்லுங்க ப்ரோ. போடலன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. நீங்க போடலன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகேவா? எனக்கு பேன் இஷ்யூ இருக்கு. சோ அதனால நான் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணி விளையாடுறேன் ப்ரோ. 2 அக்கவுண்ட் வார் விளையாடுறது 2 அக்கவுண்ட். 3 மொத்தமா 3 மாஸ்டர். மொத்தமா 3. வேற அக்கவுண்ட் வாருக்கு விளையாடுறது. நான் கேட்கும்போது ஒரு ஐடி என் கூட விளையாடுற ஒரு ஐடி அதான் ஒண்ணு. ஆமா, அது லைவ்ல இருக்கு. ஓகே. இதுதான் இந்த நீங்க சொன்ன கொஞ்ச லைவ் நேரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நான் வாருக்கு மதன் ப்ரோ, வாருக்கு 2 ஐடின்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லன்னு லைவ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. நேத்து சொல்லும்போது நீ வேற சொன்னீங்க. அண்ணா என்கிட்ட இருக்கிறதே 2 ஐடி தான் மொத்தம். நீங்க இப்படி தப்பே பண்ணலன்னா நீங்க அதை லாக் அவுட் பண்ணிட்டு அந்த ஐடி லாகின் பண்ணலாம். அவ்வளவுதான். எதுக்கு நீங்க அட் டைம் அது இங்க பாருங்க, கரெக்டா இந்த ஐடியில இருக்கீங்க, அந்த ஐடி மாறும்போது அந்த ஐபேட் 2 அந்த ஐபேட் 1 மாறுது, அடுத்தது வேற அந்த ஐடில ஐடி லெவல் மறைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஐடி லெவல் எதுக்கு மறைக்கணும்? சரி ஓகே. ப்ரோ இப்ப என் பழைய லைவ்ல போய் பாருங்களேன், இதே மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். பட் நான் ஐடி லெவல் மறைச்சிருக்க மாட்டேன். நான் மறைக்கணும்னா நான் அப்பயே மறைச்சிருப்பேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி பல மாசத்துக்கு முன்னாடி நேத்து முந்தானத்து நீ சொல்லும் போது மெயின் ஐடி ஒண்ணு வச்சிருக்க, செகண்ட் ஐடி ஒண்ணு வச்சிருக்கன்றதுதான் எல்லாருக்கிட்டே சொன்ன மதம். ஆனா இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு, இது கன்ஃபார்ம் 100% ஆக். 100% ஆக் தான் ப்ரோ. என்ன சொல்யூஷன் சொன்னாலும் அது நீங்க எடுத்துக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்கர், அவ்வளவுதான். மதன் ப்ரோ நீங்க தோத்துட்டீங்க மதன் ப்ரோ. இங்க நான் தோத்தேன். நான் விளையாட்டுக்கே வரல. ப்ரோ அருண்குமார் ஐபேட் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அப்போ நான் மாஸ்டர் ப்ரோ அத மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த ஐபேட் காமிங்க. இப்போ ரெண்டு ஐபேட்ல தானே இது கன்ஃபார்ம் பண்ணீங்க. அந்த ஐபேட் எடுங்களா இப்போ. அது சொல்லுங்க. எடுங்க பட்டு எடுங்க. பெட் கிட்ட ஒளிச்சு வச்சிருங்க பாருங்க. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. 2 ஐபேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அட் டைம்ல 2 இப்போ ஒரே ஐடியா திருப்பி இதுல லாகின் பண்ண முடியாது. நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு தான் பண்ணணும். 2 ஐபேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஐபேட் எடுங்களா. அதுல ஹேக் இருக்கா இல்லையா நாங்க செக் பண்றோம். 2 ஐபேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ. நீங்க லைவ்ல லாக் அவுட் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் நாங்க நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஏடா லாக் அவுட் பண்ணாம தான வந்திருக்கு இன்னொரு ஐபேட். அப்புறம் எப்படிடா லாக் அவுட் ஸ்கிரீன் எல்லாமே வரும்? அப்பவே 2 ஐபேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சடா. லாக் அவுட் பண்ணா லாக் அவுட் ஸ்கிரீன் வந்திருக்கும்ல. அதத்தான் நான் சொல்றேன். நான் லாக் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த லாக் அவுட் ஸ்கிரீன் வராது காரணம் நான் லைவ சுத்த விட்டுருக்கிறதுக்கு மதன் ப்ரோ. இல்லையே சுத்தவே இல்லையே. லைவ்ல காமிக்குதே, ஸ்கிரீன்ல காமிக்குதே, ஸ்கிரீன்ல காமிக்குதேப்பா. ஸ்கிரீன் சின்னதா இருந்தாலும் ஸ்கிரீன்ல காமிக்குதே. சுத்த விட்டா ஸ்கிப் ஆயிருக்குமே. மதன் ப்ரோ சுத்த எப்படி மதன் ஸ்கிப் ஆகும்? அந்த செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் மிச்ச இருக்க செகண்ட் அதுக்கு பேர் ஸ்கிப் ஆகி வரும். சின்னதா வரல காட்டாதே. சின்ன வருது இன்னொரு ஸ்கிரீன்ல காட்டாதே. எல்லாரையும் மென்டல் ஆக்கிட்டாங்க ப்ரோ. எல்லாரும் பைத்தியமா எல்லாருக்கும் ஹார்ட் பேஷண்ட் தான். ஹார்ட் பேஷண்ட் போயிட்டு தெளிவாவே பேசுங்க. இதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கதால. ஆமா ப்ரோ, இதுல சிரிக்கிற விஷயம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் பண்ணாதீங்க. பினிஷ் மாட்டிட்டாரு. அதுக்கான இது முடிங்க. ஸ்ட்ராங்கா பேசுங்க. தேவையில்லாத இதெல்லாம் இல்ல. ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கையங்களவும் மாட்டிட்டாரு. இந்த ஐடி விஷயத்துலயும் சரி, ஒரு நிமிஷம் மாஸ்டர். ஐடி விஷயத்துலயும் சரி, ஐபேட் விஷயத்துலயும் சரி, நம்ம வைஃபைல போய் செக் பண்ணதுலயும் சரி, எவ்ரிதிங் எல்லாத்துலயுமே சீட்டிங் நடந்திருக்கு. ஓகேவா? எல்லாத்துலயுமே சீட்டிங் நடந்திருக்கு. ஓகேவா? சோ இதுல 100% ஹேக் இருக்கிறதுனால மட்டும்தான் இவர் மறைக்கிறாரு. இதுக்கு ஆமா. இப்ப நீங்க எடுத்தாலும் எடுக்கலனாலும் ஹேக்கர் தான். 2 ஐடி இருக்காரு. 3 ஐடி 2 ஐபேட் எல்லாமே ப்ரோ. நீங்க தான் சொல்லுங்க ப்ரோ. அவனே ஒத்துக்கிட்டான். பேன் நாம லிங்க் மட்டும் ஏதாச்சும் ஒன்னு பேன் பண்ணுங்க. பேசிட்டு இருக்குது வேஸ்ட் ப்ரோ. மாஸ்டர் இங்க நாங்க உங்க 15 பேர் சொல்லிட்டு இருக்கோம். அனுப்பிடுங்க. இன்னுமான அனுப்பிடுறா. லைவ் கண்டுடா. ப்ரோ சொல்றேன்.
ப்ரோ மாஸ்டர் ப்ரோ சிம்பிளா சொல்லட்டுமா லைவ் எல்லாம் திரும்ப பார்க்காத ப்ரோ. உனக்கு தெரியும் ப்ரோ என்ன நடந்ததுன்னு. ஏன் ப்ரோ இப்படி பண்ற? அனுப்பிடுங்கப்பா. பாக்குறேனே நீங்க ஸ்கிப் ஆயிருக்கான்னு சொல்றீங்க. நான் ஸ்கிப் பாக்குறேன். மக்கள் முன்னாடி நான் வந்து அனுப்பிவிடுங்கப்பா. நீங்க எல்லாம் எம்மல பழி அனுப்பி விடுங்க ஏப்பா 2500 பேர் பேன் அடிக்க சொல்றாங்க. யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. 2500 பேர் பேன் அடிக்க மதன் ப்ரோ மாஸ்டரோட மனநிலைமை சொல்றேன். மாஸ்டர் வந்து அப்படி எல்லாம் சொல்லி அப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறாரு. நம்ம தான் அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி. மாஸ்டர் சீரியஸா சொல்றேன், நீ 2வது ஐபேட் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஹேக்கு நோண்டி இருக்க மாட்டாங்க. நீ இந்த அளவுக்கு இழுத்த பத்தியா, அதுலதான் ப்ரூவ் ஆச்சு பயங்கரமா. எல்லாத்திட்டையும் மாத்தீங்க ப்ரோ, எல்லாமே மாத்தி இல்ல ரொம்ப பெருசா மாட்டினேன். ஆனா லீப்ரோ இப்பெல்லாம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ற ஒரு ஐபேட் தான் இருக்கு ப்ரோ. இப்ப கூட சொல்றேன் ப்ரோ, இங்க பாருங்க, நீங்க மேட்ச் ஆடும் போது ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ஐபன் போட்ட சிம்பிள்ல ஆடுறீங்க ஓகேவா, மேல அந்த இது போட்ட டாட் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நார்மலா அந்த லைவ்னு இருக்கிறதுல ஆடுறீங்க. இது நீங்க ஒவ்வொரு டைமும் இப்ப ஒருத்தர் ஷெட்யூல் போட்டு அமைச்சிருக்காருல்ல, அதுல ஒவ்வொரு 3 நாள்ல ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இது காமிக்குது ஓகேவா. அந்த ஐபேடுன்னு வரும்போது நாங்க வந்து அந்த ஐபேடை மட்டும் தான் இத்தனை நாள் பார்த்திருந்தோம். அந்த ஐடிக்கும் அந்த அடுத்த செகண்டே வேற ஐடி மாறி இருக்கு. நீங்க அதை பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் பேசுறது வேஸ்ட்ன்றேன். முடிஞ்சிச்சு, பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நீங்க பதில் சொல்லாதீங்க. இல்ல நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி சொல்ற பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அவன் மாட்டிக்கிட்டான், மதன் ப்ரோ பேசட்டும், நம்ம எல்லாம் அமைதியா இருங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. மதன் ப்ரோ தான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல மதன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. மதன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரூவ் பண்ணிடலாம். அமைதியா இருங்க, நான் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் நான் என்னது நான் எக்ஸ்பிளைன் ஸ்நாக்ஸ் பிரேக் என்னடா இது? அப்போ சாப்பிட்டு வந்துருங்க. எப்பவுமே ப்ரூவ் பண்ணா 5 minutes டைம் கொடுப்பேன். கொடுங்க. சரி ஓகே, இது குடுக்குறேன் நான். ஓகே இப்போ எல்லாம் வந்து இப்போ மணி அதுக்குள்ள 1:30 போச்சு, 11 மணிக்குள்ள 2 மணி போச்சு. டப்புன்னு ஐயோ சீக்கிரம் போய் பிரின்ஸ் வந்து சொல்லும் போது எதுக்கு அவ்வளவு நேரம் மியூட்ல இருக்கணும்? போய் பார்த்துட்டு எப்படி என்ன சொல்லணும்னு யோசிச்சு வந்திருப்போம். உடனே சொல்லலாம். அப்புறம் என்ன அதுல என்ன இருக்கு? இது நல்லா ப்ரோ 10 minutes இரு ப்ரோ. ஒரு சிரட் போட்டு வரும். வாவா இருங்க, வெயிட் பண்ணுங்க, கேப் கொடுங்க. யோசிச்சு வருவாரு என்ன சொல்லலாம் ப்ரோ. இல்ல அதுக்கு ஒரு யோசனை இல்ல, அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, கவனிச்சிங்களா? ஐடி அதான் சொல்றேன்ல, இப்போ இந்த ஐடி ஸ்கிரீன்ஷாட் லைவ் இதெல்லாம் 2வது இருக்கட்டும் ப்ரோ ஓகேவா. சோ நான் இதுக்கப்புறம் போய் அந்த ஐபி விஷயத்த வந்து நான் இன்னொரு ஆள்கிட்டே கேட்டேன் ஓகேவா. ஐடி டீம்ல இருக்கிற இன்னொரு பர்சன் கிட்டே கேட்டேன். அவர் இதான் சொல்றாரு, மேபி அப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த பிரைவேட் ரவுட்டிங் யூஸ் பண்ணி. அப்படி யூஸ் பண்ணா அது காமன் நேம்ல போய் அங்க ரிஜிஸ்டர் ஆகும், ஐபான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதை ஆஃப் பண்ணா டிவைஸ்ல நீங்க ஜெனரல்ல என்ன நேம் வச்சிருக்கோ அந்த நேமை எடுக்கும். அப்படி அந்த நேம் அங்க எடுத்துருச்சு, அந்த டிவைஸோட நேம் அங்க எடுத்துருச்சு அப்படின்னா அங்க என்ன ஐபி இருக்கோ அதான் அதோட கரண்டான ஐபி, அந்த மேக் அட்ரஸ் அப்படின்னு. சோ இதெல்லாம் யாருக்கும் புரியாது. இதான் சும்மா பேசிட்டு இருக்குது. அதான் இல்ல மதன் ப்ரோ, அதுலயே அவர் 2 டிவைஸ் தான் கண்டிப்பா வச்சிருக்காரு. அதுல காமிச்சிச்சு மதன் ப்ரோ நமக்கு, அதுல வேற நம்பர் காமிச்சிச்சு மேக் அட்ரஸ்னு. இப்போ இவர் வச்சிருக்கிற மாஸ்டர்ன்ற கனெக்ட் பண்ணும்போது வேற ஐடி காமிச்சிச்சுல. சோ 2 டிவைஸ் கண்டிப்பா இருக்கு அவர்கிட்ட, அவ்வளவுதான். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டேட்டா அது தப்பு கிடையாது கண்டிப்பா. அவர் ரவுட்டர்ல இருந்து எடுத்ததான், அவரோட வைஃபை அவர் வீட்டுல இருக்கிற ரவுட்டர்ல இருந்து எடுத்த டேட்டா. இது ஒரு சப்ப கேம். இதுக்கு தேவையான ஓட்டு விளையாண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 பேர் ஊச்சில அவங்கள ஜெயிக்க ஆள் இல்லாம விளையாண்டுக்கிறாங்க. போட்டு 4 ரூம் கொடுத்துட்டீங்களா, இதுக்கு ஆக்க வேலை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. ஆக்கு போட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஜெயிக்கவும் மாட்டேன். அடிச்சிருவோம் ப்ரோ. கைஸ் ஒரு நிமிஷம், 3 பேர் அடிச்சிருவாங்க ஒரு டீம்ல. ஜெயிக்காதவன்பா, ஒரு டிராபி ஜெயிச்சதுல ஒண்ணு ஒரு ஜெயிக்காதவன்பா இவன். ஜெயிச்சா கூட சொல்லுவான். இல்ல ப்ரோ, அந்த அடினால மேட்ச் போகுது இல்ல ப்ரோ. எங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து சும்மாவே போற வழியில எல்லாரையும் போற பக்கத்துல எல்லாரையும் தூக்கிட்டு போய் பிடிஎஸ் தூக்கி இருக்கா போல. நிறைய மேட்ச் பிடிஎஸ் வின் பண்ற மேட்ச் அவர் அடிச்சு கெடுத்து விட்டுருவாரு. ஆமா ப்ரோ, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஞாபகம் இருக்குதுங்களா ஒரு டைம் ஸ்மோக்ல இவன் நல்லா தெரியுதுப்பா, அதனாலதான் அடிச்சு
இவன் ஈசா தானே? அதே தெரிஞ்சாங்க ஈசா அவன் அந்த இடத்துல அதான், மத்த அதான், ஈசாவ பார்த்தாரு. ஈசா தானே? அதேதான். இதெல்லாம் கூட பரவாயில்ல ப்ரோ. இல்லப்பா அதுல ஒரு எனக்கு தெரிஞ்சான் என்ன ஃபிளக்டேட் பண்ணும்போது ஈசா நான் பார்த்தேன் உண்மையிலே. நான் லைவ்ல அவ்வளவு காமிச்சேன். செகண்ட் அந்த செகண்ட்ல அவ்வளவு சரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் அது பாத்தீங்களா? கோஸ்ட் ப்ரோ வந்து என்ன வந்து பின் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல. அங்கிருந்து தவி 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 வந்து கரெக்டா என்ன போட்டு கரெக்டா திருப்பி அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, கோஸ்ட் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கோஸ்ட் கால் பண்ணி அதே மாதிரி சொல்லிருப்பான். புரியல. சரி ஓகே. ஒரு இடத்துல அதே மாதிரி ஒரு கார் வீடியோ, அந்த கார் செட் வீடியோ அதுவும் நான் அனுப்பியிருப்பேன். கரெக்டா கீழே சின்ன இருப்பாரு, நான் 1 HP மேல இருப்பேன் ஸ்மோக்ல, கரெக்டா ஒரே புல்லட் மேல. நீதான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன? நானும் நிறைய வீடியோ மதன் ப்ரோ, ஸ்கிப் ஆகாதுன்னு சொன்னீங்களா மதன் ப்ரோ? ஆமாமா ஸ்கிப் ஆகும். அந்த ஸ்கிப் மாதிரி ஆகும். இது பண்ணா ஸ்கிப் ஆகும். பிச்சுக்குன்னு போயிடும். ஸ்கிப் ஆகும்ல மதன் ப்ரோ? ஸ்கிப் நான் ஸ்கிப் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல இங்க இருங்க, இந்த இடத்துல நான் ஐடி சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. மேல பாத்துக்கோங்க மதன் ப்ரோ. ஐ சிம்பிள் காட்டுதா? வெயிட் பண்ணுங்க. கிளாசிக்ல இருந்து திருப்பி அரைனாக்கு மாறும்போது ஒரு செகண்ட் ஸ்கிப் ஆகும் பாருங்க. அது நீ இன்னொரு ஐபேட மாத்திருக்க மாஸ்டர். அந்த ஓபிஎஸ்ல அந்த ஐபேட்ல கிளிக் பண்ணி மாத்திருக்க. சொல்றதுக்காண்டி அது ஐபேட் மாறுறதா இல்ல, நான் சொல்றது அது வேலிட் பாயிண்ட் தானே. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பாக்காதீங்க ப்ரோ. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல மதன் ப்ரோ இப்ப இன்னொன்னு நான் ஸ்கிப் சொல்றேன். ஆயிருக்கா இல்லையா அந்த இடத்துல? மதன் ப்ரோ செக்கிங் என்ன ஸ்கிப்? இல்ல புரியல. இப்ப என்ன ஸ்கிப்பா இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவரே பாயிண்ட் பெறாரு. மாஸ்டருக்கு யாரும் பதில் சொல்லாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்களேன் கொஞ்சம். அவர் என்னதான் பேசுறாரு கடைசி அதையும் பேசிட்டோம். மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. அவர் சொல்றத சொல்லிட்டோம். மதன் ப்ரோ எஸ்என்டி நந்து உள்ள வரன்னு கேட்டுருக்கு போல. இருங்க முதல்ல கேளுங்க, முதல்ல என்னன்னு கேளுங்க. ஒருத்தரா போட்டு உள்ள போட்டு இப்ப என்னன்னே புரியல. இப்ப குட்டி ஸ்கிரீன் தானே கேட்டோம். என்ன அவர் ப்ளே பண்ணி காமிக்கட்டும் முதல்ல. புரியல எனக்கு. எதுவுமே பேசாதீங்க, அவன் என்ன காட்டுறான்னா காட்டட்டும். ஸ்கிப் ஆகும் தெரியாதா? ஒரு நேரமே ஸ்கிப் ஆகும். அதொன்று சுத்த விட்டா நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, ஸ்கிப் ஆகும். லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் அது 1 செகண்ட் டிஃபரன்ஸ்ல தான மாறும். ஆமா 1 செகண்ட் டிஃபரன்ஸ். ஆமா சொல்றேன் நான் இந்த இடத்துல ஐடி சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்றேன் மதன் ப்ரோ. சரி மாத்திருக்க. ஏன் 3 நாளா என்கிட்ட சொல்ல? ஓகேவா? 3 நாளா என்கிட்ட சொல்ல. ஏன் 3 நாளா சொல்ல? நீங்க வார்ல கேட்டப்ப 3 நாளா என்கிட்ட ஏன் சொல்லல? 3 நாளா கதற கேக்கும்போது நீ சொல்லவே இல்லையே. இத்தனை ஆமாமா நீ வந்து நீ 3 நாளா நாங்க கேட்க ஒரு வாட்டி கூட நான் ஐடி சேஞ்ச் பண்ண சுத்த விட்டேன்னு சொல்லவே இல்லையா ராஜா? 3 நாளா கேக்குறாங்களே எல்லாரும். 3 நாளா கேக்குறாங்க. 2 ஐபேடுன்றாங்க, அதுன்றாங்க, அலிகேஷன் வைக்கிறாங்க. ஒரு வாட்டிக்குள்ள இல்ல ப்ரோ இது 2 ஐபேடு இல்ல ப்ரோ, ஒரு ஐபேடு தான் ப்ரோ, நான் சுத்த விட்டேன் ப்ரோ, ஸ்கிப் ஆச்சு ப்ரோ, பாருங்க ப்ரோ நான் வாருக்கு மொத்தமா 3 ஐடி வச்சிருக்கேன் ப்ரோ, 2 ஐடி பாரு ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லியா ராஜா? கண்டுபிடிச்சு வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நேம்லாம் சொன்ன பிறகு சொல்றியா ராஜா? சொல்றியே நீ நியாயமானவனா இருந்தா அப்பேல சொல்லிருப்ப. 3 நாளா கேட்கும் போதே 2 ஐபேட் இல்ல ப்ரோ, அது 2 ஐடி தான் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க அப்படிதான் முடிஞ்சு போயிருக்குமே. 3 நாளா கதறினாங்களே. என்னப்பா இது புதுசா இருக்குது உருட்டு இந்த அதாயம்ன்ற இப்படி ரிஃப்டா இல்ல. 3 நாளா கேக்குறாங்களே அவங்க. ஒரு வாட்டி கூட சொல்லியே கண்டுபிடிச்சி உன் பேர்ல மாட்டிருக்கு, உன்னோட இதுல ஐடியில லாகி மாட்டிருக்கு எல்லாம் சொன்னோன்னதானே நீ இல்ல ப்ரோ நான் சுத்த விட்டேன் அப்படின்ற. இவ்வளோ நாள் எல்லாமே சொன்னேன், எல்லாமே பண்ணேன், எது சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சுத்த விட்டத சொல்ல, ஐடி மாத்தினது சொல்ல, எதுவுமே சொல்லியே. ஒரே ஐடி தான், அது ஒரே மாதிரி நிக்க வச்சிருக்க, எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிருக்க. என் கூட விளையாடும் போது வேற ஐடின்னு, வாருக்கு ஒரு ஐடின்னு, ஏன்டா அதுல விளையாடலன்னு கேட்டா 2 ஃப்ரெண்டு, இதுலயே ஒரே ஃப்ரெண்ட் லிஸ்டே இல்ல, யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. ஐடியா மேல மறைச்சு வச்சிருக்க, எல்லாமே பண்ணி வச்சிருக்க. ஒரே டவுட், லாக் அவுட்டும் பண்ணாம எப்படி ஒரே ஐடி எப்படி சேஞ்ச் ஆகுது? இல்லையே 2 ஐபேட் அதான் ப்ரோ நான் லாக் அவுட் பண்ணும்போது நான் லைவ் சுத்த விட்டு நான் லாக் அவுட் பண்றேன் ப்ரோ. அது உங்களுக்கு ஓகே ப்ரோ 2 ப்ரோ ஓகே ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ சின்ன ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் வருது ப்ரோ? ஓகே ப்ரோ 2 ஐடி ப்ரோ, 2 ஸ்கிரீன் சின்ன ஐடி பெரிய ஐடி வருது ப்ரோ, 2 ஐடில கிருப்பான்னு வருது ப்ரோ, சின்ன ஐடி பெரிய ஐடி வருது ப்ரோ, சின்ன ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் வருது ப்ரோ,
சின்ன ஒரே ஸ்கிரீன்ல சின்ன ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன்ல சுத்த விடாம மாட்டிட்டு ப்ரோ. சின்ன ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் வேற வேற இல்ல வந்துருச்சு ப்ரோ. ரெண்டு ஐபேட். மேன் ப்ரோ இவரு ஐடி ஸ்விட்ச் பண்ணேன்னு சொன்ன ஒத்துக்குனா கூட அவ்வளோ ப்ரிசைஸா அவ்வளோ கோஇன்சிடென்டலா ஏஜி யூசி பேரு ட்ரெஸ் எல்லாமே அப்படியே ட்ரெஸ் இப்ப நானும் தான்பா 2-3 ஐடி வச்சுக்கிறேன். எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வேற வேற இருக்கும். ஸ்கின் அவுட்ஃபிட் அச்சசலா அப்படியே எல்லாமே தான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மதன் ப்ரோ சொல்றேன், தப்பா எடுத்துக்கணும். இன்னுமாடா எங்களை நீ கேளையனாவே நினைச்சிட்டு பைத்தியக்காரனா ஆக்கி வச்சுட்டு நம்ம கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாமே. நீ ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாமே. நாங்க ரெண்டு ஐடி வச்சிருந்தோம் ப்ரோ. இவங்க சொல்றதெல்லாம் போய் ப்ரோ. என்ன ப்ரோ நீ 2 ஐடி 2 ஐபேட்லாம் இல்ல ப்ரோ, 2 ஐடி தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ மாத்தி சொல்றாங்கன்னா புடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நாள்ல அலிகேஷன் முடிஞ்சிருச்சு. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு சொல்லுவியோம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சு நானும் இல்லை அப்படின்னு இதேமாப்பா கேட்பாங்க. என்னப்பா இது அநியாயமா. அதுலயும் ஒரே ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன் மறுபடியும் வந்துருச்சு. இப்பயும் வந்து சுத்த ஆமா அதுவே சீட்டிங் தான். எப்படி ஐடி மாத்தணும் அதுவே சீட்டிங். ஐடியே நான் தான் உங்களுக்கு சொல்லிருக்கல பேரு. 6 பிளேயர்ஸ் வராங்களோ அவங்க தான் வரணும், வேற பிளேயர்ஸ் வரக்கூடாது. எவங்க வராங்களோ எந்த லெவல் ஐடி வராங்களோ அதான் வரணும். ஐடி லெவல் கூட உங்கள்கிட்ட கேட்டிருக்கல. அது எப்படி மாத்துவீங்க? எல்லாமே சீட்டிங் தான். இப்போ நீங்க வந்து அந்த ஐக்கு மேல புள்ளி வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஐடியில ஆடி இருக்கீங்க. ஆனா ஆக்செக்கு வரும்போது அந்த வெறும் அந்த லைவ்ன்னு இருக்கு, அதுல வந்திருக்கீங்க. எதனால? மாட்டிக்கிட்டியே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மத்த விஷயம் வேணாம் ப்ரோ. ஒரே மாட்டிக்கிட்டான் மதன் ப்ரோ ரூல்ஸ் மாட்டிக்கிட்ட. என்னன்னா எந்த ஐடியில ஆடுறீங்க எந்த ஐடியில ஆமா மட்டும் தான் வரணும். ஆமா இல்ல கரெக்ட் இல்ல. அப்போ ஒவ்வொரு ரீனா ஆக்செக் பண்ணும்போது நீ ஏமாத்திருக்க, சீட் பண்ணிருக்க. என்ன ஆமா நீ விளையாடாத ஐடியா காமிச்சிருக்க எங்கள்கிட்ட, அங்கேயே நீ சீட்டிங் ஆரம்பிச்சிட்ட. ஐடி மட்டும் மாத்துறேன், அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லு. நீ ஆமால கரெக்ட் பேன் ஆகுது கரெக்ட். ஆக்செக் பண்றதுக்கு எப்படி வந்து நீ ஐடி விளையாடாத ஐடி எடுத்துட முடியும்? மாட்டிக்கிட்டியே ராஜா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க ஆக்செக் பண்ணும்போது சீட் பண்ணிருக்கீங்களா? லீவ்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, பேசி அப்படியே டைவர்ட் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆக்செக் அப்ப அவன் சீட் பண்ணிருக்கான்ப்பா. ஐடி காமிக்காம நம்ம செக் பண்ணதுக்கு அவன் விளையாண்ட ஐடியே கிடையாது, வேற ஒரு ஐடி வெறும் ஆன்ல இருந்த ஐடியை பாத்துருக்கோம் நம்ம. அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் ஆக்செக் அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. யாரும் லெவல் தவிர்த்து டிஃபரன்ஸே இல்லன்னு கண்டே பிடிக்கல. என்ன தம்பி இது நீ தம்பி எங்களை சீட் பண்ணிருக்கே தம்பி. அப்போ ஆக்செக் அப்போ நீ விளையாண்டது வேற ஐடி, காட்டுனது வேற ஐடியாச்சே. நீ உத்தமனா இருந்தா விளையாண்ட ஐடி தானே காமிச்சிருக்கணும் எங்களுக்கு. அவங்க பேன் அடிக்கிறாங்க, ஓகே நான் செக் தானே பண்ண போறேன். அவரே ப்ரூஃப் பண்ண சொல்லலாம்னா நீயே உன்னுடைய அந்த செகண்ட் டே லைவ் போகிறோம் மாஸ்டர் ப்ரோ. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. ஆமா ப்ரோ கரெக்ட். ஐடி தான் ப்ரோ பாக்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. நீயே மாஸ்டர் ப்ரோ, நீயே உன்னுடைய லைவ் போய் அந்த மதன் ப்ரோ கூப்பிடுவார்ல ஆக்செக்கு, அப்ப நீயே போய் அது மட்டும் நீ பாரு. அது என்ன இருக்கும்? ஆஹா அதுதான் நான் வெளியே தூக்கி போட்டுரும். அந்த ஐடியில வருவாரு, அட் டைம்ல அப்படியே மாத்துவாரு, வேற ஐடியில வந்து ஆக்செக்கு வந்து நிப்பாரு. ஆமா ஆமா ஏன்னா அவன் வேற ஏதாவது ஆக் வச்சிருக்கான். வேற ஏதாவது காட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பீல தான் கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு நேரம் 2 ஐடியா நம்ம கேட்கும் போது ஒரு இது சொன்னார், நான் விட்டுருவேன், அதனால நான் போயிட்டு இந்த ஒரு இது சொன்னாரு. நம்ம ஆக்செக்னா நம்ம எந்த ஐடியில விளையாடணும் அந்த ஐடி தான காட்டணும். ஆமா இல்ல ஜிம்பலக்கடி பிம்பலக்கடி ஜிம்பலக்கடி பிம்பா மாட்டினே ராஜா. அப்ப எத்தனை தடவை செக் பண்ணிருப்போம்? எல்லா தடவையும் நம்ம சீட் பண்ணிருக்கோம். வேற ஐடி காமிச்சிருக்கோம். எல்லா டைமும் வேற ஐடி தான் ப்ரோ வந்திருக்காரு. வேற ஐடி வேற ஐபேட்.
டோன்லாம் பேசு செக் bro. பண்ணிருக்கேன் மதன் ப்ரோ. இரு ப்ரோ நான் இந்த 23 மாறட்டும் சொல்லி வெயிட் ப்ரோ பண்ணிட்டு நீ ஒன்னும் நம்பிட்டு இருக்கியா மாஸ்டர்? வாட் உண்மையாலுமே மாஸ்டர் ப்ரோ டைமிங் சேஞ்ச் ஆகுது ப்ரோ. அடுத்த செக்மெண்ட் ஒரு காட்டப்பட்டாரு ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ ஒரே நிமிஷம். ஐபேட் 1 நாங்க உன் ஐபேடையே கனெக்ட் பண்ணி 1 2 காட்டிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நீ இல்லன்னு சொன்ன. மறுபடியும் வால்பேப்பர் நாங்க நீ இல்லன்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ, எல்லாத்தையும் ஒத்துக்கணும் ப்ரோ. ஒரே ஐடியில ஒரே ட்ரெஸ், ஒரே ஸ்கின், ஒரே ஏஜ், ஒரே யூசி, ஒரு லெவல் மட்டும் தான் அந்த மாதிரி ஒரே வச்சிருக்கேன். அதான் ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். யூசி கைன் பிடிச்சிருக்கா அவனுக்கு? ஏன்டா யூசி கைன் பிடிச்சிருக்க? நல்லா இருக்கு. 150 யூசி பிடிச்சிருக்கு. ஓகே லெவல் ஏத்த முடியல. ஒரே நிமிஷம் லெவல் ஏத்த முடியல. அங்க வந்துட்டு நீ அவ்வளவு ஓவர் ஸ்மார்ட் பண்ணி டவுன்லோட் பட்டனை போட்டு லைவ்ல யாரும் தெரியக்கூடாது. ஒரே நிமிஷம் திருப்பி விட்டுருக்க. ரோஹன் ப்ரோ கூட சும்மா ஆச்சுக்கு உன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டால என்ன லைவ் இதுன்னு கேட்டிருக்காரு. நான் யாருமே கவனிக்கல அப்ப கூட. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ரோகன் ப்ரோ தான். ஆமா, நீ உண்மையாலுமே ஒண்ணுமே நீ ஒத்துக்கிறேன்னா உண்மையாலுமே மாஸ்டர் உன்னோட ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ வெரி மாஸ்டர். உண்மையாலுமே ஃப்ராட். இது ரெசிஸ்டன்ட் இல்ல, ஃப்ராட். மாஸ்டர் ஃப்ராட். ஐடி மாஸ்டர் ப்ரோ 3 நாள் ஒவ்வொருத்தனும் வேலையை விட்டுட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கான். சரி நீ 3 நாள் இன்னைக்கும் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இன்னைக்கும் ஐடி மாத்தினது கிளியரா தெரிஞ்சா கூட நீ மாத்தினேங்கிற, மாத்தலன்னா மாத்தினேங்கிற. சரிடா அதெல்லாம் விடுறா. ஏய் எதுக்குடா நீ விளாண்ட ஐடியா விட்டுட்டு ஆக்ட் செக் பண்றதுக்கு வேற ஐடி கொண்டு வர? ப்ரோ ஃபார் வாட் ரீசன்? ஆக்ட் செக்ல ஒண்ணுமே இல்லாத ஐடி கொண்டு வந்து என்னத்துக்கு எங்களை சீட் பண்ற? விளாண்ட ஐடி தானே கொண்டு வரணும். ப்ரூவ் பண்ணுங்க. விளாண்ட ஐடி எங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற? ஒரு வாட்டியும் அத்தனை வாட்டி ஆக்ட் செக்ல. இல்ல மதன் ப்ரோ, நான் ஒவ்வொரு டைமும் மாறி மாறி தானே மதன் ப்ரோ வந்துட்டு இருக்கேன். லைக் சரி விளாண்ட ஐடியில தானே ஆக்ட் செக் பண்ண முடியும். நீ விளையாடாத ஒரு ஐபேட், விளையாடாத ஒரு அக்கௌண்ட் நாங்க எப்படி ஆக்ட் செக் பண்றது? உத்தம மாதிரி வந்து அதுல காட்டிட்டு போற. இல்ல மதன் ப்ரோ, நான் அந்த அக்கௌண்ட்லயும் தான் விளையாண்டு இருக்கேன். எதுல? ஏன்பா நீ ஏன்பா இது உருட்டுற? நீ போப்பா. ஏன்பா நீ வந்து ஒரு விளையாட்டு விளையாடுற, 15 கில் அடிக்கிற, 15 கில் அடிக்கிறிய வாப்பா ஆக்ட் செக் அப்படின்னா நீ அக்கௌண்ட்டை மாத்திட்டு வந்துட்டு நான் இதுலயும் தான் விளையாண்டேன் பார்த்தா நீ அந்த மேட்ச் விளையாடவே இல்லை அந்த ஐடியில. என்னடா இது லாஜிக்கு? கேக்குறவன் கேன கூதிக்கு நீங்க போடாடி. இதனடா புது உருட்டாகுது, அநியாய உருட்டாகுது. எல்லாரும் அவங்க விளையாட ஐடி தான் ஆக்ட் காமிப்பாங்க ஆக்ட் செக்னா. நீ மட்டும்தான் வேற ஐடி எடுத்து வந்து காமிக்கிற, அங்கேயே ஃபோர்ஜரி பண்ற. அதுக்கே பேன் தான். நீ காட்டினது இதுக்கு நீ காட்டினதே வந்து எல்லாமே விளையாடாத ஐடி. இது வரைக்கும் விளையாடாத ஐடி தான் காட்டி ஏமாத்திருக்கிற. ஒவ்வொரு வாட்டி ஆக்ட் செக் பண்ணும்போது விளையாடி இருக்காரு. எப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத மேட்ச் சூத்தடி வாங்க 4 கில் சூத்தடி வாங்குறப்போ ஆல்ரெடி மாஸ்டர் மேல ஒரு ஐடி பேன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழி ஏற்கனவே 2 ஐடி பேனா இருக்கு. கரெக்ட் இருக்கும். பேன் ஐடி பேனாவும் ஆயிருக்கு. இது என்னது? வெயிட் பண்ணுங்க. எனக்கு மாஃபியா கேட்டான். நான் இத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஃபாரின்ல இருந்து 1 மினிட் பேன் கூட இது வரைக்கும் எனக்கு ஆனதில்லை. இத்தனைக்கு விபிஎன் யூசர் தான் நாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி பேன் ஆகுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்னு 2.5 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் பேன் ஆனது இல்ல. அன்னைக்கு ரெண்டு டிவைஸ்ல 2 ஐடில ஆனியே ப்ரோ. இல்லையே ஒரே ஐடி தான். ஒரே ஐடி ஒரே மாத்தவே இல்லையே பையன். 2 மேட்ச் ஒரே ஐடி தானே. ஏன் மாத்தல ராஜா? ஏன் அன்னைக்கு பேன் அடிக்க மாட்டாங்களா யாரும்? ஒண்ணு வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சாட் ஜிபிடி பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க. இதுக்கு எப்படி சாட் ஜிபிடி பாப்பாங்க? இதுக்கு எப்படி சார்ஜ் ஏன்னா எனக்கு இது எப்படி? ஏடா ஹேண்ட் கேம் போட்டு 2 மேட்ச் லைவ் போட்டானே அன்னைக்கு அவன் பேனுக்கு மாத்தி தானே வச்சிருக்கணும் ஐடியா. ஏன் அன்னைக்கு மட்டும் ஏன்டா மாத்தல? நீ ஹேண்ட் செக் பண்ணும்போது என்னது மதன் ப்ரோ? அன்னைக்கு நீ ஹேண்ட் கேம் போட்டில அன்னைக்கு ஐடியா மாத்தவே இல்ல. 2 மேட்சும் அப்பயே சுத்த விட்டு மாத்தி அன்னைக்கு 2 மேட்ச் விளையாண்டியாடா ஹேண்ட் கேமோட கேட்டோன்னு. அன்னைக்கு ஐடி மாத்தவே இல்ல. இதுதானே ஹேண்ட் கேம்ப்ல விளையாடுறேன். நீங்க தான் எதுவுமே பண்ண கூடாது அப்படியே தான் விளையாடணும்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் மெயின் ஐட்ல தானே, மெயின் ஐட்ல இருந்து மட்டும் தானே இன்வைட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. மெயின் ஐட்ல மட்டும் தானே பண்றீங்க. இது மாத்திக்கணும்ல. அப்பயும் தானே பேன் அடிப்பாங்க. ஏடா அப்பயும் தான்டா ரிப்போர்ட் அடிப்பாங்க. ஏடா மெயின் ஐட்ல மட்டும் தான் நீங்க விளையாடு. சரிப்பா அப்பயும் தான் ரிப்போர்ட் அடிப்பாங்க. அப்பயும் தான் ரிப்போர்ட் அடிப்பாங்க.
ப்ரோ அப்ப அவங்க ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் மதன் ப்ரோ. நீங்க தான் அந்த இடத்துல சரிடா, அப்பதான் ஐடில மட்டும் அவங்க தான் ரிப்போர்ட் அடிச்சு பேன் ஆயிருமேடா. வைடி ரிப்போர்ட் அடிச்சு பேன் ஆயிருமே 2 மேட்ச் ஆடினா தொடர்ந்து. ஆனா ஆயிட்டு போகுது. நீங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க, இந்த அக்கவுண்ட்ல தான் நான் இன்வைட் பண்ணுவேன், இந்த அக்கவுண்ட்ல தான் நீ விளையாடணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரே ஐடியில் தான் விளையாடணும்னு. ப்ரோ அவன் என்ன சொல்ல வரான் தெரியுதா? ஏற்கனவே நம்ம ரூல்ஸ் இருக்கு, ஐடி கேட்டு இந்த ஐடி தான் விளையாடணும்னு சொல்லிருக்கோம்ல. ஏன் அப்புறம் அப்ப மட்டும் மாத்திர சொல்ற பேச்சு கேட்டா எப்பயும் கேட்கணும். மாஸ்டர் உன்னுடைய லைவ்ல அந்த 3 hours 11 seconds 11 minutes இருக்குல, அந்த லைவ் போயேன், அது மட்டும் போயேன். மறுபடியும் ஏன்பா லைவ் இருங்க? இல்ல ப்ரோ இது மட்டும், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டு. சரி, நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிக்கிறேன். மதன் ப்ரோ சொன்னாரு நான் அந்த ஐடியில ஆடினேன், அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே சொல்லிட்டு ஒரே ஆடுங்க, ஒரே ஐடியில ஒரே விளாண்ட ஐடி கொண்டு வந்தாலே புடிச்சுப்பா. அவன் விளாட ஐடியை கொண்டு இருக்காப்பா வெறியா. அதுதான் ஐயோ மாஸ்டர் கடைசி மேட்ச் நீ 6 கில் அடிச்சு எக்ஸிட் ஆயி தூக்கி போடலாம், அந்த மேட்ச் போயேன். ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆச்சுல மாஸ்டர், அந்த செத்துட்டு அந்த மேட்ச் போயேன். போதும்பா, ரொம்ப இருடா ஆடியன்ஸா பாத்துட்டு இருப்பாங்கல. ஓகே அந்த மேட்ச் கரெக்ட்டா வெளிய தூக்கி போடும்போது ப்ரோ, வெளிய தூக்கி போட்டுரும் பாருங்க, அப்ப போங்க உள்ள. ஆனா எவ்வளவு பேர் மாட்டி இருக்காங்க மதன் ப்ரோ. டீசெண்டா ஏதாவது ஒரு இடத்துல மாட்டோம்னா ஒத்துட்டு போயிடுவாங்க ப்ரோ. டெக்னிக்கலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல இடத்துல பல இது 1 மணி நேரம் லாகின் ஆகுது ப்ரோ உள்ள வரக்கு. இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு நிமிஷம் அவர் இன்னொரு ஐபேட் ஓபன் பண்ணா வருது கோபி ப்ரோ. இன்னும் போட்டு போயிருக்காரு. இன்னும் போ மாஸ்டர், இன்னும் போ. வெளிய போற ஸ்கிரீனே போயிடு. பாருங்க, 1 நிமிஷம் ஆகும் கரெக்டா உள்ள போறக்கு. வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அப்படியே ஓட விடு ப்ரோ, அப்படியே ஓட விடு. ஏன்னா இது ரெண்டாவது ஐபேட் ஹேக் வச்சிருக்க ஐபேட். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இது அப்படியே இன்னும் ஓட்டு ப்ரோ. இல்ல வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம் எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. ஓட்டாது ப்ரோ. ஐபேட் M4 எவ்வளவு நேரத்துல வருதுன்னு பாப்போம். மதன் ப்ரோ கேக்குதா மாஸ்டர்? அது 1x ல மாஸ்டர் 0.5ல இருக்கு ப்ரோ. ஒண்ணு இல்ல, செகண்ட்ஸ் பாத்துங்க ப்ரோ. 3 செகண்ட்ஸ் ஒரே இருக்கு. கோபி ப்ரோ ஒரே நிமிஷம். இப்ப இவரே ஒத்துக்குனா ஓகே தானே, இவரே பண்ணா. இது 2 ஐடியுமே இவர் இந்த ஐபேட்ல இவர்கிட்ட 2 ஐடி இருக்குன்னு ஒத்துக்குனாரு. ஒன்னு ஐ வந்துட்டு கம்பு போட்டது, ஒன்னு இல்லாதது. 3 ஐடி ஒரு ஐடி தானே சிமெட்ரிக்கா இருக்கு, எல்லாமே சேமா. சோ 2 ஐடியும் லாகின் பண்ணி எந்த லாகின்ல இருக்கு, அதுல என்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ப்ரோ. வேற ஒரு ஆப்பிள் ஐடி ஓகேவா, வேற ஒரு ஆப்பிள் ஐடி, அதுக்கு ஃபுல்லா இதுவே வேறதான். அவர் வந்து 3 டிவைஸ் வச்சிருக்காரு. ஒரு ஐபோன் 2 ஐபேட், 3 டிவைஸ்க்கு 3 ஐபேட் வச்சிருப்பாரு ப்ரோ. 2 நாள் ஆச்சு ப்ரோ, எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிருப்பாரு. அத பண்ண தெரியாம இருந்திருக்கு. கேமிங் ஏதோ படிச்சிருக்கான்றான், நிறைய விஷயத்த பேர் எல்லா டெக்னாலஜியும் எவ்வளவு கரைச்சு கொடுக்க முடியுமா, அதுதான் ஒரு சில்வர் காயின் வரைக்கும் அவன் அக்யூரேட்டா வச்சிருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய இதுவா இருப்பான் நீங்க யோசிச்சு. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் சொல்றாரு. டைமிங் பாருங்க, 4 minutes 30 செகண்ட். அங்க 1 மினிட்டுக்கு முன்னாடி இருந்து லாகின் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, மேட்ச் இஸ் எண்டட். இப்போ இந்த ஐடியில தான் நீ மேட்ச் விளையாண்ட கரெக்ட்டா? ஆமா. ஓகே கொடுங்க. ஆச்சி ஓகே கொடுங்கன்ற அது இது இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க ஓட்டுங்க. மேல பாத்துக்க, இது அப்படியே பாஸ் பண்ணு. அந்த ஐடி வரும்போது பாஸ் பண்ணு. டாட் ஐ பெருசா இருக்கா, டாட் வச்சிருக்கு. அப்படியே மதன் ப்ரோ கூட நிக்கிற இது போ, செக்கிங் போறது போ ப்ரோ. கடைசிக்கு வா ப்ரோ. கடைசில இல்ல, கொஞ்ச தூரம் மட்டும் அப்படியே ப்ரோ. இங்கே ஸ்கிப் ஆகும் பாருங்க. அவர் வந்து அதுதான் ப்ரோ, இங்க ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அங்க வரும். ஆமா ப்ரோ, அதுதான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க வரும். அப்பதான் அங்க கால் பாருங்க. மதன் ப்ரோ எஸ்எஸ் வெரிஃபைல பக்ஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க மதன் ப்ரோ. அதுல பாருங்களேன், மாஸ்டர் அருண் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி வச்சிருந்திருக்காரு 7-3க்கு ஓகேவா. ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணும்போது ரவுடின்னு போட்டிருக்கிற ஐடியை காமிச்சிருக்காரு பாருங்க. ஆப்பிள் ஐடியே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அதுல வைஃபை நேமே சேஞ்ச் ஆயிருக்கு. மாஸ்டர் தான் ஸ்கிரீன் ஷேர் வைஃபையும் ஆக்ட்னு கனெக்ட் ஆயிருக்கு அதுல. ஆமா
ப்ரோ அப்ப ப்ரோ ரெண்டாவது ஐபேடு ப்ரோ, புடிச்சிட்டாரு இது ப்ரோ மூணாவது ஐபேடு புடிச்சிட்டாரு மூணாவது ஐபேடு ஐடி மூணாவது ஐபேடு ஐடி அததான் புடிச்சிட்டாங்க இதான் ரெண்டாவது ப்ரோ ஐபேடு, மதன் ப்ரோ பாருங்க இதான் ரெண்டாவது ஐபேடு. ப்ரோ 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 மதன் ப்ரோ, இதுக்கு தான் வந்து இதத்தான் நமக்கு ஐடி சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன்னா செட்டிங்ஸ்ல 4 ஆப்ஷன் காமிச்சிச்சு ஆமா ஆமா. அது என் ஐபேடே இல்லங்க, ரவுடிங் போட்டு எங்கங்க இருக்கு? அது என் ஐபேடே இல்லங்க. என்னங்க இது சீரியல் நம்பர் கொஞ்சம் பாருங்க, ஜூம் பண்ணி. அதுக்கு எப்பா மறைச்சு நீங்க வச்சிருக்காங்க 2 பேர் பாருங்க, தான் அது என் இருக்கீங்க, ஐபேடே இல்ல. நீங்க 2 பேர் இல்ல தான் அது இருக்கீங்க. எதுவாக அந்த இது ரவுடியோட, இது ரவுடியோடது, ரவுடி தானே ரவுடியோடது. யாரு இவரு? யாரா நீங்க? சரி ஓகே ஓகே. யாரோ அதுல போட்டிருக்காங்க, அதுதான் அது பார்த்தேன். ரவுடி செக் பண்ணலாம் இன்னைக்கு, ரவுடிக்கும் அவனோடது. bro, நீ இந்த இடத்துல அக்கவுண்ட் சேஞ்ச் ஆனப்ப டைம் பின்னாடி பேக்வர்ட் யாருப்பா நீங்க? கோபி ப்ரோ, ஏன் கோபி ப்ரோ கிற்காம்பர்கான் போட்டுக்கிறீங்க? பசங்களே கரெக்டா புடிச்சாங்க. இங்க பாருங்க, சேஞ்ச் ஆகுது பாருங்க. மதன் ப்ரோ ஆமா, அது ஓகே தான். அவரு என்ன சொல்றாரு? இன்னும் மதன் ப்ரோ நிக்கிறது டைரக்டா இது பார்த்தாச்சு, ஐபோன் வச்ச மாதிரி அது இருக்காது. ஓகே மதன் ப்ரோ நிக்கிறது. இது ஓகே ஓகே பாஸ். இது இல்ல அவர் ஓட்டிட்டாரு. இதுல எங்க ப்ரோ ஐபோன் இல்ல? நீ அந்த ஐடில தான் லாஸ்ட் மேட்ச் ஐக்கு மேல காணோம் பாருங்க. bro, அதத்தான் நானும் சொல்றேன். நான் ப்ரோ முதல் இது நீ லாஸ்ட் மேட்ச், நீ அடுத்த மேட்ச்க்கு மாத்தனலாம் சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். அந்த ஐடிக்கு டைம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க அடுத்த மேட்ச் ஆட போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆக்ட் செக்னு சொல்லிட்டாங்க, உங்க சாட்லயே எல்லாம் வந்து போட்டாங்க. நீங்க இதுக்கு வந்து ஐடி மாத்த வேண்டிய அவசியம் துள்ளி கூட கிடையாது. ஆனா நீங்க மாத்தி எடுத்து இத காமிச்சீங்க. எதனால? அவருக்கு இந்த ஐடி ஸ்கின் தான் ப்ரோ பிடிக்கும், அவர் நிக்கட்டும் ப்ரோ. bro, எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் வரதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல மாத்திட்டேன் bro. இன்ஸ்டால தான் இது பண்ணிருக்காங்க. இல்லப்பா அதுக்கு பேர் ஃபோர்ஜரி தானப்பா, அதுக்கு பேர் ஃப்ராட் தானப்பா, மாத்தறதுக்கு பேர் ஃப்ராட் தானே. சீட்டிங் தானப்பா அது. ரூம் இருக்கு, இதுக்கு போவே இல்ல. நான் ரூம் இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். என்ன ப்ரோ மாஸ்டர் ப்ரோ, என்ன பக் இந்த இடத்துல பாருங்க, நீங்க இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம். ஐடி சேஞ்ச் ஆயிருக்கு மாஸ்டர் ப்ரோ, நீங்க பாருங்க பாருங்க. என்ன ப்ரோ காட்டிட்டு இருக்கீங்க கிசா? எங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒத்துக்கிட்டான், எது தெரியுமா? அது அந்த புள்ளி வந்தது நீங்க சொன்னீங்களா ஐபோன் 1, அது மட்டும் அதையும் இல்ல அதையும் கிளிச்சுன்னு சொல்லிருப்பா போல. ஐடி லெவல் சேமா இருந்திருந்தா ப்ரோ, அதுவும் கிளிச்சு ப்ரோ, ஏதோ தெரியல எனக்கு. நம்ம இது வந்துச்சு ப்ரோ அப்படிங்கிறாரு. அதே செகண்ட்ல 2 ஐடி மாறி இருக்கு. இல்லப்பா அவன் ஒத்துக்கிற ஒரே விஷயம் அது மட்டும் தான்றேன். ஒத்துக்கிட்ட ஒரே விஷயம் அது மட்டும் தான். 3 கால்னே இவர் மாத்த மாட்டாருன்னா மாறவும் மாட்டாரு, இப்படிதான் இருப்பாரு கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கவே மாட்டான். விட்டுருங்க, இதுக்கப்புறம் மதன் தான் சொல்லணும் இவர் என்ன பண்றதுன்னு. ப்ரோ மாஸ்டர் ப்ரோ பேசாம நீங்க ஹேண்ட் கேம் கூட போட்டு ஆடுங்க, ஒரு தயவு செஞ்சு ஐபேட் மட்டும் காட்டுங்க. ஆடவே வேணாம் ப்ரோ, அட சீட் பண்ணிட்டாரு ப்ரோ. எதுக்கு ப்ரோ அவர் படி ஆடணும்? சீட் பண்ணி தான் என்ன பண்றாரு ப்ரோ? 3 நாள் தவம் ப்ரோ. ஆனா அவருக்கு ஆட்ட மாட்டாரு. இல்ல இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பெரிய இது கண்டென்ட். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து பேச முடியாது. மாஸ்டர்னாலே இனிமேல்ட்டு என்ன வரும் தெரியுமா? உண்மைய சொல்லாத ஒரு மனிதர், ஒத்துக்கவே மாட்டாத அந்த மாதிரி தான் சொல்ல போறாங்க இவ்வளவு நாள். அந்த ஆமாப்பா, நீ தப்பே பண்ணல, நீ தப்பே பண்ணல, நாங்கெல்லாம் தான் சேர்ந்து தப்பு பண்ணுறோம்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் பைத்தியம் கூப்பிட்டு வச்சுன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இல்ல தம்பி. 3 நாளா வச்சு செஞ்சுன்னு இருக்கிறோம் சரியா? இன்னைக்கு நீயா தான் ப்ரூவ் பண்றேன்னு வந்த, நல்லா ப்ரூவ் பண்ண. சுத்தல் லோட் ஆகல எந்த இடத்துல? இப்ப மாத்தணுமே நம்ம. இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்களாப்பா நீங்களும்? ஏன்பா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? முடிக்க விடுறீங்களா நீங்க? அவன் என்ன எடுத்துட்டு வந்து என்ன பேசினாலும் ஆமான்னு சொல்ல போறதே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல தேவையில்ல கேட்க. இத காட்டாதீங்க, முடிச்சிருங்க நீங்க. முடிங்கன்றேன். மாஸ்டர் ப்ரோ ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டாப் பண்றது தம்பி. தம்பி 4வது நாள் போக முடியாது சொல்றேன் ப்ரோ. இது நீ பாருப்பா, நீ பொறுமையா பாரு, நீ பொறுமையா பாரு, நீ தனியா பொறுமையா பாத்துட்டு இரு. மாஸ்டர் ப்ரோ நீங்க எதுக்கு ஐடி வந்துட்டு அதே ஐடில தானே வரணும் செக்கு, ஹேக் செக். அப்பதானே அது உங்க ஐடி, நீங்க விளையாடின கேம் ஐடி மாறிடுது ஃபர்ஸ்ட். அதுக்கு எந்த பதிலும் இல்ல உங்கள்ட்ட. கேட்டா நீங்க ஆஃப்லைன் இருக்கு, கேட்டா ஆஃப்லைன் தான் போகல ப்ரோ சொல்றீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க போல. இங்க பாருங்க, நான் மொத மேட்ச் இந்த ஐடில விளையாண்டுருக்கேன் ஓகேவா? மொத மேட்ச் விடுங்க ப்ரோ. ப்ரோ அது மாத்துனீங்க ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ அதெல்லாம் வேணாம் மாஸ்டர் ப்ரோ. சிசி ஒரே நிமிஷம் மாஸ்டர் ப்ரோ, அதெல்லாம் வேணாம் மாஸ்டர் ப்ரோ.
இப்போ ரூல்ஸ் Streamlabsல OBS ஒரே ப்ரோ நிமிஷம், ஒரே எனக்கு அந்த நிமிஷம். இடத்துல செக்குன்னு தெரியாது. ஓகே சொல்லுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இப்போ அதே மாதிரி ஸ்விட்ச் பண்ணி காட்டு ப்ரோ. எப்படி அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணியோ அதே மாதிரி இப்போ ஸ்விட்ச் பண்ணி காட்டு ப்ரோ. இதுல டைமிங்கே Streamlabsல மாறக்கூடாது, அவ்வளவுதான். டைமிங்கே மாறக்கூடாது. மாறக்கூடாது இப்போ பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணி காட்டு ப்ரோ. மாறக்கூடாது. அதுதானே அதுதானே. ஆமா. நீ அக்கவுண்ட் கீழ இருக்கிற லைவ்ல டைமிங் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி மாறக்கூடாது. ஸ்விட்ச் பண்ணு. அப்படி ஸ்விட்ச் ஃபிராக்ஷன் ஆஃப் பண்ணா செகண்ட்ஸ்ல அந்த ஐடி வரணும், இந்த ஐடி வரணும். வெயிட் பண்ணுங்க. உன்கிட்ட 2 ஐபேட் இல்ல, உன்னால கனெக்ட் பண்ண முடியாது. ஒரே ஐபேட்ல நீ எப்படி ஸ்விட்ச் கீழ இருக்கிற டைமிங் ஷோ ஒரே பண்ணிட்டு அந்த டைமிங் வரணும். அந்த கீழ 10 இருக்கிற செகண்ட் குள்ள timing நீ show ஒரு 10 பண்ணிட்டு. செகண்ட் எடுத்துக்கோப்பா. 10 செகண்ட் குள்ள நீ ஐடி ஸ்விட்ச் பண்ணி காட்டுவா. வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு மாஸ் second பண்ணி கூட இரு, 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 இரு. கோட் ஒரு நிமிஷம் இருங்க, அங்க ஒரு ஒரு நிமிஷம் second இருங்க. கூட change மொபைல்ல ஆகல. கேமரா ஆன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணு. அதுக்கு கேமரா வீடியோ ஆன் எடுத்து பண்ணி வச்சிருக்காரு அதானே. நீ ப்ரோ. இல்ல 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 இல்ல, நம்ம நான் சொல்றது காரணம் இருக்கு. பா இப்ப கூட அந்த பா செகண்ட் டிவைஸ் கனெக்ட் மூணு ஆயிருக்கலாம். பா மேபி பா டக்குனு மூணு வந்துச்சுன்னா இல்ல பா இல்ல ப்ரோ. இங்க இப்பதான் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க லாக் ஸ்கிரீனை நம்ம இங்க பார்க்க பாருங்க அமைதியா இருங்க டேய் மதன் ப்ரோ அமைதியா பேசுறாரு. இருங்க அமைதியா இருங்க அமைதியா வெயிட் இருங்க. பண்ணுங்க, மதன் ப்ரோ பேசுறாரு. டேய் இது காட்டு ஹேண்ட் கேம் காட்டு. மொபைல்ல இருந்து அப்படியே கேமரா ஷோ. ஆமாமா ஹேண்ட் கேம் ஷேர் பண்ணு இதுல. தூங்கல. ஆம்பிளேஸ்லாம் என்ன சுத்திட்டு லைட் இருக்கான். போடுங்க மாஸ்டர். 3 ஐடியுமே லாகின் பண்ணு. இது என்னோட லாகின் இது ஒரே ஒரு செகண்ட். மாத்தாத கேமரா மாதிரி இது இப்ப எதுக்கு கேமரா மாட்டீங்க? லைட் மட்டும் போட்டு வந்தேன். அங்க பாருங்க, அங்க இருக்கு சுவிட்ச். அங்க போய் நான் லைட் போட்டு வரணும். 3 ஐடி லாகின் பண்ணு. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் கரெக்ட்டா சொல்ற ப்ரோ. ஸ்விட்ச் அங்க இருக்கு இங்க இருக்கு, இது மட்டும் பக் ஆகல. சுவிட்ச் கிளிச் ஆயிரும் ஒரு ரூம் மட்டும். இது ஸ்விட்ச்லாம் சேரா 3 ஐடி லாகின் பண்றா. சரி சேரா 3 ஐடி லாகின் பண்றா. ஆப்பிள் ஐடி காட்டிட்டு ஓபன் பண்ண சொல்லுங்க. முதல்ல ப்ரோ இப்ப எந்த லாகின் என்ன ஐபேட் பா இது பா இது யாரா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல போங்கப்பா. இதுல யாரா ஃப்ரெண்ட் லிஸ்ட் போங்க. இதுல யாரா ஃப்ரெண்ட் லிஸ்ட் போங்க யாராச்சும் போங்க. ஐடி ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயே நில்லுங்க போங்க. குடி நில்லு. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. போட கிசா போறேன். இந்த ஐபேடோட செட்டிங்ஸ் போ. உனா ஆப்பிள் ஐடி காட்டு. இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கே. மாடல் நம்பர் காட்டு ப்ரோ. மாடல் நம்பர் காட்டு. தெரியல. மாஸ்டர் ப்ரோ டீம் கோட் சொல்லு. அதேதான் ப்ரோ. அதேதான் அது அவர் காட்டுற ஐபேட் தான். ஹெப்பி செக்கிங் கார. எனக்கு அவரோட மாடல் நம்பர் மெமரியே ஆச்சு ப்ரோ. அவர் காட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு? இப்ப பாரு, இப்போ ஒன்னு சொல்லாரு பாரு. இதுல ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்ல, நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்காங்க? இது வேற ஐடி. ரீசன்ட்ல பாத்துட்டு இருக்காரு அவரு. டீம் கோட் போடு மாஸ்டர். இப்போ ஒரு செக் போடுங்க மாஸ்டர். உங்க செக் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாஃபியாவை சொல்றது இது? இல்ல அப்படியே சொல்லுங்க மாஸ்டர். நீங்க 615 04 493. கிசா வந்தோன்னா அந்த டீம் கோட் கட் பண்ணிக்கோ. இல்லன்னா லைவ்ல பாக்குறவங்க மொத்த பேரும் உள்ள வந்துட போறாங்க. ப்ரோ டீமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது ப்ரோ. மறுபடியும் சொல்லு. டேய் அவன் ஐடி சொல்லி உள்ள போ. அவன் ஐடி சொல்லி உள்ள போ. அவன் ஐடி சொல்லி உள்ள போ. அவன் ஐடி சொல்லு ப்ரோ. அவன் ஐடி சொல்லு. டீம் கோட் வேணாம். ஐடி உள்ள போ. ஆட் டு ஃப்ரெண்ட் கொடு ப்ரோ. ஐடி நம்பர் 5565 5565 1965 1965 016. இந்த ஐடி நான் 016 இந்த ஐடி நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ல என்ன லாகின் காட்டு.
கொடுத்துட்டேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், எடுத்துட்டு கூப்பிடு. அக்செப்ட் பண்ணி இன்வைட் பண்றானே. இதுலயே நீங்க பார்க்கலாம் மதன் ப்ரோ. சரி சரி அக்செப்ட் பண்ணி இன்வைட் பண்ணு. இமெயில் இல்ல லாகின்ஸ் பாரு. அக்செப்ட் பண்ணி இன்வைட் பண்ணு. கிசா அங்கேயே இருக்கா கிசா. லாகின் லாகின் என்ன லாகின் அது காட்டு. என்னது? ட்விட்டர் அப்புறம் ஜிமெயிலும் இது ட்விட்டர். புரியல. ஜிமெயில் ட்விட்டர். ஜிமெயில் என்னது? அதோட ஜிமெயில் லாகின் என்னது? இமெயில் லாகின் தான் இது மதன் ப்ரோ. மாஸ்டர் எக்ஸிட் லாக் அவுட் பண்ணு. இப்ப அந்த ஐடி கனெக்ட் பண்ணு. லாக் அவுட் பண்ணு. இது வந்து என் கூட விளையாடுற ஐடி தானே இது? இல்ல மதன் ப்ரோ. வார் ஐடியா? வார் ஐடியா இது? ஆமா அது வார் ஐடி. இன்னொரு வார் ஐடி கேட் பண்ணு. இன்னொரு வார் ஐடி கேட் பண்ணு. இப்போ என்ன லாகின்? இது வேணாம். இது வந்து மதன் ப்ரோ கூட இல்ல. இது மதன் ப்ரோ என் கூட வருது. இது ஆப்பிள் ஐடியா இப்போ லாகின் பண்ணது. இன்னொன்னு அதோட இன்னொன்னு பண்ணு. கிசா ப்ரோ இன்வைட் பண்ணு. அதுல போய் நில்லு போ. அதுக்கு தான் இன்வைட் பண்ணுங்க. இன்னொரு ஐடி இன்னொரு வார் ஐடி போ. இதுல லாகின் செக் பண்ணலாம் ப்ரோ. இருக்கு சார். இது என்ன லாகின் பா இது? இது ட்விட்டர் இருக்கு. என்னடா ஒரு லாகின் வந்து இன்னொரு லாகின் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? லாக் அவுட் ஆயிருக்கு மதன் ப்ரோ. ஓகே லாக் அவுட் ஆயிருக்கு. உங்ககிட்ட வந்து டிவைஸ் இல்ல மதன் ப்ரோ. உங்ககிட்ட வந்து நிண்ட ஐடி இந்த ஐடி தான் மதன் ப்ரோ. இன்னொரு ஐடி தான். ஓகே வாருக்கு நீ இப்படி தான் பண்ணுவ? இவ்வளவு லேட்டா பண்ணுவ? ஒரு தடவை கிரிக்கெட்னு வருவேன். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வருவேன். லாகின் அந்த ட்ரிக் போடு ப்ரோ. வந்துட்டு. இவ்வளவு நேரம் மாத்துவோம் வரல. ஒருவேளை மதன் ப்ரோ ஒரு டைம் கொடுத்துட்டா போதும் மதன் ப்ரோ. திரும்ப நான் மாத்திக்கலாம் ப்ரோ. அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு வந்திருக்குல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ அன்னைக்கு பண்ணினா வந்திருக்குமே ராஜா. அன்னைக்கு பண்ணா இப்ப வந்திருக்குல்ல மாஸ்டர். ஏன் இப்ப வரல? புரியல. அன்னைக்கு டக்குன்னு வருது. ஏடா இந்த ஐபேடே இல்லையே. மதன் ப்ரோ இந்த ஐபேட் தான் மதன் ப்ரோ. நீ வேற ஏன் மதன் ப்ரோ? இருப்பா. அந்த செக்யூரிட்டி கோட் என்ன மெயில் பாருங்க. மெயில் காட்டு. இந்த மெயில் தான் செக்யூரிட்டி காட்டு. மெயில் காட்டு. மெயில் காட்டு. அப்ப இன்னொரு இது மட்டும் தான் கொடுத்தது. அவன்கிட்ட தான் என்னது? யாரு ப்ரோ அந்த ஐபேட் கிட்ட கேட்க போறீங்க? கேட்டு சொல்லுங்க. ஐபேட் எல்லாம் கேட்க முடியாது. என்னடா இவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நிமிஷம். அன்னைக்கு செல்வா நீங்க ட்விட்டர் செக் பண்ணும்போது அவர் ஒரு இமெயில் ஐடி தானே காமிச்சாரு. அந்த இமெயில் ஐடி இது கரெக்டான்னு பாத்துக்கங்க ப்ரோ. கட் ஆயிருச்சு. காட்டு. கட்ட பண்ணி தான் மாஸ்டர். அந்த மெயில் ஐடி காரு மாஸ்டர். ஏக்க மாக்க மறைக்கிறீங்க? காட்டுங்க மாஸ்டர். கேமரா கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இன்னொரு ஐபேட்ல கோட் இன்னொரு ஐபேட்ல வந்திருக்கும். பாப்பார்ல கோட் இன்னொரு ஐபேட்ல பாப்பாரு. பேர் நினைக்கிறேன். அவன்கிட்ட தான் ப்ரோ இந்த ஐபேட் இது கேட்கணும். கோட் பாத்துட்டு வந்துட்டேன். ஏன் ப்ரோ கேமரா கட் பண்ண? டேய் கேமரால கட் பண்ணல இன்னும். இல்ல அந்த ஐபேட். அந்த ஐபேட் ப்ரோ அந்த ஐபேட்ல மெயில் வந்திருக்கும் ப்ரோ. ஜிமெயில் அந்த ஐபேட்ல வச்சிருப்பார்ல. அந்த ஐபேட்ல கோட் மட்டும் தான் இருக்கு. மட்டையை காணாம பாருங்க ப்ரோ. கோட் மட்டும் தான் இருக்கு. மட்டையை காணோம். மண்டல இந்த கொட்டையை காணோம்பா. எங்கப்பா? பக்கத்துல பாத்துட்டாரு ப்ரோ. இன்னொரு ஐபேட்ல ப்ரோ இன்னொரு கை வந்து இன்னொரு ஐபேட் பாத்துட்டு இருக்கும் ப்ரோ. அதான் டக்குனு கேமரா திருப்பி ப்ரோ. டக்குனு கேமரா திருப்பி காட்டு ப்ரோ அந்த பக்கம். அந்த ஐபேட் காட்டு. ஏன் ப்ரோ? எப்படி மாஸ்டர் ப்ரோ? ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த ஐடி இதுல தான் லாகின் ஆயிருக்கு. சரி ஓகே அதெல்லாம் மாஸ்டர் கேமரா கட் பண்றதுக்கு ரீசன் அவ்வளவுதான். தூக்கி காட்டு மாஸ்டர். உங்களோட பெட் இருக்குல்ல அதுக்கு அடியில மட்டும் காட்டு மாஸ்டர். இப்ப அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. கடைசி பிசில ஒரு எமுலேட்டர் இருக்க போது மாஸ்டர் கேமரா ஆன் பண்ணு மாஸ்டர். கேமரா ஆன் பண்ணு. எங்களுக்கு தெரியணும்ல. ஏன் மறைக்கிற? ரெண்டு பேரும் உட்கார வச்சிருப்பாங்க மாஸ்டர்.
இல்ல கோடு பாத்துட்டியா ஐபேட்ல இருந்து இந்த பாத்துறாரு போல பாத்துட்டு இருக்காரு பாருங்க கோடு பாத்துறாரு அவ்வளவுதான் ப்ரோ உன்னை சுத்தி அப்படியே காட்டு bro. என்ன போன்ல கோட் எங்க எடுத்த எங்க இருந்து கோட் எடுத்த இது கோடே கிடையாது ப்ரோ, அது ஐடி ப்ரோ. என்ன ஐடி என்ன ஐடி பாஸ்வேர்ட் என்ன கோட் தான கேட்டுச்சாங்க லாகின் பண்றதுக்கு இருங்க ப்ரோ மாட்டிட்டான் ஒரு நிமிஷம் ஃபுல் இமெயில் இரு ஐடியே உனக்கு தெரியாதா? இந்த ஐபேட்ல தான் 3 ஐடி வச்சிருந்த. ஆமா மார்ல எப்படி தான போட பாஸ்வேர்ட் இருங்க எல்லாரும் இருங்களா. நீ போயிட்டு இப்ப ஐடியை மொபைல்ல போய் பார்த்துட்டு வர. நீ என்ன சொன்ன? ஒரே டிவைஸ்ல தானே பண்ணன்னு சொன்ன. ஆமா ஒரே டிவைஸ்ல தானே பண்ண. இப்ப நீ ஐடியே போயிட்டு மொபைல்ல போய் செக் பண்ணிட்டு தான் வந்து போடுற. நீ எப்படி இந்த வித்தின் செகண்ட்ல நீ எப்படி இது எல்லா ஐடியும் லாகின் பண்ண? எனக்கு ஒன்னும் புரியல ப்ரோ. உங்களுக்கு ஒன்னு புரியுதா இல்லையா ப்ரோ? புரியல நீ சொல்றது எங்களுக்கு புரியல. மாஸ்டர் ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு தடவை நீங்க லாகின் பண்ணிட்டீங்கல்ல, ஒரே நிமிஷம் லாகின் பண்ணிட்டீங்க. ஒரு டைம் லாகின் பண்ணா திருப்பி நான் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே அதே மாதிரி காட்டுமே. அதே மாதிரி மறுபடியும் லாகின் பண்ணுங்க பாத்துக்கலாம். இல்ல கிஷா ப்ரோ ஆல்ரெடி லைன் பண்ணா இப்ப காட்டும்ல, இப்ப ஏன் காட்ட மாட்டேங்குது? காட்டலையே ஏன்னா இந்த ஐபேட் இல்லையே. ஏன்னா அது இந்த ஐபேட் இல்லையே. அதுதான் இல்ல அப்ப ஏன் காட்ட மாட்டேங்குது? ஏன் காட்டல? சரி சரிப்பா இருப்பா தம்பி. இருங்கடா டேய் 13 ஐடி நான் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இப்ப இன்னொரு ஐபேட் எடுத்து ஒளிச்சு வச்சாரு. இப்ப இன்னொரு ஐபேட் எடுத்து உள்ள வச்சாரு. கோபி ப்ரோ வச்சிருக்காரு. சொல்லுங்க அந்த பெட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணா கண்டுபிடிச்சு. இருங்கடா டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா. மதன் ப்ரோ ஒண்ணு இல்ல அவரு ஒரு நிமிஷம் ஸ்கிரீனுக்கு நேரா இருக்க சொல்லுங்க. தலைய காமிக்க 13 ஐடி நான் வச்சிருக்கேன். சரியா? நான் எல்லா ஐடியுமே நான் லாகின் பண்றது எனக்கும் தெரியும். ஒன்ஸ் நீ ஒரு வாட்டி ஒரு ஐபேட்ல லாகின் பண்றனா அந்த ஹிஸ்டரி அப்படியே இருக்கும். சரியா? நீ இப்ப போய் தேடி எடுத்துட்டு வரணும்னு அவசியம். லாக் அவுட் ஆகும். நீ வேற டிவைஸ்ல லாகின் ஆகும்போது சம்டைம்ல கிளிச்ல லாக் அவுட் ஆகும். ஆனா நீ ஒன்ஸ் கிளிக் பண்ணனா நம்மளுடைய ஐடி வந்து ஷோ ஆகும். ஐடியா ஷோ ஆகல. நீ போயிட்டு உன் மொபைல்ல போய் தேடி எடுத்துட்டு வர அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து பக்கா. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கிளியரா மாட்டிக்கிட்ட. மாஸ்டர் எனக்கு அந்த பெட்டி கடையில மட்டும் காட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இப்போ என்ன கேக்குது? இப்போ செக்யூரிட்டி கோட் கேக்குது. இப்போ செக்யூரிட்டி கோட் கேக்குது. இப்போ வேற ஸ்கிரீன்ல இருங்கப்பா லாகின் பண்ணிட்டோம். அந்த செக்யூரிட்டி கோட் இன்னொரு ஐபேட்ல காட்டும். இருப்பா அவன் இப்பதான் வார ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வேகமா லாகின் பண்றான். அடுத்த மேட்ச் போறதுக்கு அமைதியா இருக்கு. எவ்வளவு அன்னைக்கெல்லாம் கேட்டதுக்கு எவ்வளவு மெதுவா வந்தா இந்த செக்யூரிட்டி கோட் போட சொல்லுங்க. ஏன் ஐடி ஸ்டாப் ஆகி நிக்கிறாரு? போட சொல்லுங்க. போட்டு அவர் அந்த ஐபேட் பாருங்க கேக்கணும் சொல்றே இல்ல. நான் வாங்குனவன்ட்ட கேளு டெய்லி போன் கேட்டிருப்பியா? இந்த மாதிரி வாரக்கு முன்னாடி டெய்லி கேட்டுட்டு இருப்பேன் நினைக்கிறேன். ஒரு டைம் கேட்க தேவையில்ல. இந்த மாதிரி லாக் அவுட் எனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுனா நான் அவன்ட்ட ஏன் லாக் அவுட் ஆச்சுன்னா கேக்குறாங்க. என்ன வேற ஐபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா? சரி அந்த எக்ஸ் உள்ள போ. ஐபேட்ல இருக்கு அந்த எக்ஸ் உள்ள போ. லாகினே பண்ணலையா? இல்ல அததானே நானும் கேட்டேன். இப்போ அததானே கேட்டேன். லாகின் ஆக ப்ரோ. நீ இது பிஜிஎம்ல லாக் அவுட் ஆ. இப்ப வேற எதனா லாகின் பண்ணிட்டா அது லாக் அவுட் ஆயிருக்கும். ஓகே உனக்கு எக்ஸ்ட்ரீம்லயே லாக் அவுட் ஆயிருக்கும். லாகின் ஆகாம இருக்கும். அது எப்படி? அது இல்லாம இவ்வளவு நாள் நீ விளையாடுற ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகும். எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆகும்? அதுல லாக் அவுட் பிஜிஎம்ல லாக் அவுட் ஆகும். சரி ஓகே. இல்ல गाइस ப்ரோ இருங்க ஐடி ஃபிளாஷ் ஆஃப் பண்ணுப்பா. ஃபிளாஷ் ஆஃப் ஒரே பண்ணுப்பா. செகண்ட். ஃபிளாஷ் ஆஃப் பண்ணுப்பா. ஃபிளாஷ் லைட்டா தான் ஆஃப் பண்ணுப்பா. தெரியல. மதன் ப்ரோ ஒரே செகண்ட். இப்போ இந்த ஐடி நான் லாகின் பண்ணி சீசன்ல பாத்துட்டா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடும்ல மதன் ப்ரோ? ஐபேட் இருந்துச்சுனா கிடையாது. முடிச்சு அவ்வளவுதான். இவ்வளவு லேட்டா லாகின் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல. வாருக்கு லேட்டா பண்ண முடியாது. அடுத்த மேட்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த மேட்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதன் ப்ரோ உங்களுக்கு புரியுதா இல்லையா மதன் ப்ரோ? எனக்கு இப்ப லாக் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிற 2800 பேருக்கு புரியல மாஸ்டர் ப்ரோ. புரியல ப்ரோ. திருப்பி அதுக்கு அப்புறம் பண்ண முடியும்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க எதுவுமே புரியல மாஸ்டர் ப்ரோ. புரியுது எங்களுக்கு புரியல தல. 2800 கூமுட்டியா கொஞ்சம் இருங்களே கொஞ்சம். வாரோட இன்னொரு ஐடி லாகின் ஆக மாட்டேங்குது இந்த ஐபேட்ல மாஸ்டர் ப்ரோ. ஏன்னா அது வேற ஐடி வேற. ஏன்னா அது வேற ஐபேடு வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல. இப்ப போட்டா லாகின் ஆச்சுன்னா அது இன்னொன்னு லாகின் ஆகுறது காமிச்சிரும்ல. அதெல்லாம் லாக் அவுட் பண்ணோம்ல. அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. டேட்டா லாகின் பண்ணிட்டா
ப்ரோ நீங்க ப்ரோ மாஸ்டர் அதெல்லாம் வேணாம் bro. ஒண்ணும் இல்ல மாஸ்டர். ப்ரோ அவ்வளவுதான். மதன் ப்ரோ சிம்பிளா ஒண்ணு கேட்டாரு. டேய் இங்க பாரு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இல்ல மதன் ப்ரோ இங்க பாரு இங்க பாரு அவ்வளவுதான் அதெல்லாம் தூங்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு எப்படி மதன் ப்ரோ அவ்வளவுதான் ஆமா முடிஞ்சிராது அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிராது எப்படி மதன் ப்ரோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் உன்னை கூப்பிடுகிறேன் செக்கிங்கில் நீ உடனே மாத்தி கொண்டு வருகிறாய். ஆனால் இவ்வளவு நாள் சரி 20 நிமிடம் ஆகிவிட்டது. அந்த ஐபேடில் உன்னால் லாகின் பண்ண முடியவில்லை. It is a different iPad. It is come from a different iPad. உங்ககிட்ட அவ்வளவுதான்டா. என்ன வந்துச்சு? இந்த ஐடி தான் இரு இப்ப ஏதோ வந்துச்சு. என்ன ஷோ ஆச்சு என்னத்த வந்துச்சு இல்ல, அது ட்விட்டர்ல வந்துச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான். உங்ககிட்ட வந்ததே நான் இந்த மாஸ்டர் முடிஞ்சிருச்சு மாஸ்டர். அது ஆமா மாஸ்டர் ஆமா மாஸ்டர் நீ விளையாண்டது வேற ஒரு ஐடி மாஸ்டர், மாத்திட்டு வந்தது வேற ஒரு ஐடி மாஸ்டர். வேகமாக இப்போது அந்த வேகம் இல்லை பண்ணுங்க. வேகமில்லை குயிக் இல்லை. ஒரு செகண்ட் கேளுங்களேன். சரி குயிக் பா நீங்க என்னப்பா சொன்னீங்க டைம்ல வந்து மாறன்னு சொன்னீங்க. இவன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான் ஒரு ஐடியில இருந்து ஐடி மாத்துறதுக்கு. அது இன்னொரு Glitch iPad மதன் bro, அவ்வளவுதான். glitch மதன் bro. எல்லாம் கிடையாது மதன் ப்ரோ glitch தான் bro, மதன் bro glitch தான். நான் இத்தனை வருஷமா நானும் ஐபேட் யூஸ் பண்றேன். 4 அக்கௌண்ட் மாத்துவேன். எத்தனை அக்கௌண்ட்? 4 அக்கௌண்ட் மாத்துவேன். எத்தனை? 4 அக்கௌண்ட். அதான் bro, அந்த அல்டிமேட் கொஞ்சம் சுத்தி பார்க்க அல்டிமேட் நான் கொண்டு ரேங்க் புஷ் கொண்டு ட்விட்டர் வந்து இதுக்கு வாருக்கு 100+ ஐடி ஒண்ணு, அப்புறமேட்டு வந்து சோலோ ஸ்குவாட் 4 ஐடி மாத்துவேன். அது இல்லாம ஜோக்கர் ப்ரோ ஐடி ஒண்ணு 5. இவ்வளவு நேரம் நான் மாத்தினதே கிடையாது. வரலாற்றிலேயே மாத்தினது கிடையாது. நான் மாத்தினா அவ்வளவுதான் 20 நிமிஷத்துல ஸ்ட்ரீமே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மாஸ்டர் ப்ரோ என்னது எல்லாமே நீ தான்டா லைட்டா பண்ண சொன்ன பிளாஷ் ஆஃப் பண்ண. கொஞ்சம் சுத்தி காமிங்க மாஸ்டர். சரி ப்ரோ சரிண்ணா எப்படி ஆஃப் ஆச்சு? இது லைட் இங்க இந்த இவங்க தான் ரிமோட் தானே வச்சுக்கிறான். இங்கிலாந்துடா ரிமோட்ல ஆன் பண்றவன் இருங்க ஒரு அப்புறம் எது ஏந்து போய் சரி விடுங்க. ஏந்து போனியப்பா. எழுந்துட்டு போயிட்டு அது வேற light. iPad வச்சுட்டு வந்திருப்பாரு bro. எங்கேயாச்சும் அது வேற லைட். அது வேறு அமைதியா இருங்களேன். என்ன சொல்லதான் விடுங்களேன். ஏய் சொல்ல விடுங்கடா. அமைதியாடா நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க guys. அமைதியா சொல்லுங்க. சும்மா நீங்க கேட்டு இருக்கணும்ன்றீங்க இதெல்லாம். சரி லாகின் தான் பண்ண என்னோட ஐடியா. இப்போ எவ்வளவு நேரம் தான் எடுப்ப பேசிட்டே இருப்ப. உங்களை பொறுத்த அத லாகின் தான் பண்றா. அத லாகின் பண்றா. லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணு. நீங்க டைமே கொடுக்க நீ ஒண்ணுமே வேணாம். இவாரு யார்ட்டையும் கேட்க வேணாம். இவாரு யார்ட்டையும் கேட்க வேணாம். சரியா? எப்படி வார்ல வேகமா லாகின் பண்ணு. அந்த மாதிரி லாகின் பண்ணு. அவ்வளவுதான் முடிச்சு. யார்கிட்ட போய் கேட்டுக்கிற இதுக்கெல்லாம். லாக் அவுட் ஆயிருக்கு ஓகேவா? லாக் அவுட் ஆயிருக்கு. சரி 12 நிமிஷம். சரி நான் உங்ககிட்ட அன்னைக்கு டிவைஸுக்கு வந்து நின்றது நின்ன வந்த சென்ற ப்ரோ இதுலயே இந்த ஐடி ப்ரோ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி லாகின் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 எவ்வளவு நாளைக்கு நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி? 2 நாளைக்கு முன்னாடி ஆகிருக்கு. சரி 2 நாளைக்கு முன்னாடி ஆயிருக்கு மதன் ப்ரோ. ஆகிருக்கு. டிவைஸுக்கு வந்து நின்றேன். ஏன் அந்த டிவைஸ் இதுல வந்து நின்ன? அந்த டிவைஸ்ல வந்து நிக்கல. அப்படி பார்த்தாலும் அப்ப நான் ஏன் அந்த இந்த அக்கவுண்ட்ல தான் நம்ம எந்த அக்கவுண்ட்ல எடுத்த? இந்த அக்கவுண்ட்ல தான் மதன் ப்ரோ எடுத்த ஏன் அந்த அக்கவுண்ட்ல வந்து செக்கிங் வந்த? அவருக்கு அந்த ஸ்கின் தான் bro பிடிக்கும். சரி அந்த அக்கவுண்ட்ல வந்தல மறுபடியும் அந்த அக்கவுண்ட் லாகின் பண்ணி பாப்போம். இதே இப்பல கிருப்பான்னு நீ அப்படிதானே மாத்தி அப்படியே குப்புன்னு உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அடி இந்த மேட்ச் ஒரு அடி அந்த மேட்ச் குப்புன்னு மாத்துவியா? மாத்து பாப்போம். லைவ்லயே bro வெயிட் பண்ணுங்க லைவ்லயே கிருப்பா போடு பாப்போம். கிரிட்டின் போடு பாப்போம். அந்த ஐபேட எடுத்தா உடனே இப்ப லாகின் அவ்வளவுதான் வேலை முடிச்சு. அந்த ஐபேட்ல மட்டும்தான் லாகின்ல இருக்கீங்க. லாகின்ல இல்ல. நான் கேட்கும் போதே ரெண்டு கண்டுபிடிச்சான். கேள்வி தான் வரப்போகுது. 3வது ஐடி இங்க தான் லாகின் வரப்போகுது அப்படின்னு. சார் எங்களுக்கு அந்த பெட்டோட டூர் கட்டிங்களா இருக்கும். பெட் கட்டில மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. அங்கெல்லாம் இல்ல. அங்கதான் காட்ட மாட்டேங்கிறாரு. அங்கெல்லாம் இல்ல. ரெண்டாவது ஐபேட் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் சரி வாங்க முடிச்சு பாய் காய்ஸ். ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான் முடிச்சு அவ்வளவுதான் பேண்ட் அவ்வளவுதான் ஹேக்கர் அண்ட் பேண்ட் முடிச்சு அவ்வளவுதான். ஐபேட் 2 பாத்துட்டு தான் போணும். ஏய் அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதெல்லாம் வாய்ப்பில்லை. மாஸ்டர் போறது பெட்டி கடையில காட்டிட்டு போ மாஸ்டர்.
ப்ரோ உங்களுக்கு இன்னுமே எதுவுமே புரியல. சரிடா லாகின் தான் பண்ணேடா, இப்ப போனியட முயற்சி பண்ணிடா, அத பண்றா வேகமா பண்றா. என்னடா நீ பார்ல மட்டும் வேகமா போன அப்படியே கிருப்பா கிருப்பா கிருப்பான்னு பண்ணுவ. இருப்பா வார்மை இருப்பா வார்த்தை வரும். கேளுப்பா 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 போயிட்டா இருப்பா. நான் போயிட்டு 2வது மேட்ச்ல சாய் போட்டு 4 கில் போட்டு போறேன்னு மதன் ப்ரோ இத்தனை நாள் வரைக்குமே உன்னை ஒரு டைம் கூட நீ ஹேக்கர் சொன்னவே இல்ல. பண்ணாரு யூ ஆர் ஹேக்கர், அவ இப்ப you are having second iPad லாகின் ஆவல. என்கிட்டயும் இதே ட்ரிக் இருக்கு, என்கிட்ட இந்த ட்ரிக் இருக்கு. ஏன்னா ஜோக்கர் ப்ரோவோட ஐடி நான் வேற ஐடியில மட்டும் தான் லாகின் பண்ணுவேன், ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும்னு. கிடையாது ஐநோ, ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ட்விட்டர் ஐடி. அதனால என்னோட 100 சிக்கன் ஒரே ஐடி, ஜோக்கர் ப்ரோவோட இதுவும் ஒரே ஐடி. அதனால அது வேற ஐபேட்ல தான் பண்ணுவேன். கிடையாது சுத்த ஸ்பின் பண்ணும்போது நான் வேற ஐபேட் எடுத்து வருவேன். மதன் ப்ரோ நான் கூட ஒரு சின்ன டவுட் பட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படி தவிர வேற லாகின் பண்ணிடுவோம் அப்படி நம்ம அவன் ரொம்ப அவ்வளவுதான் கட் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது, கட் பண்ணிதான் ஆகணும். சரி விடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு காய்ஸ், முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. தம்பி இங்க பாரு, கேட்கும் போதே கண்டுபிடிச்சா ரெனால்டோ 3வது ஐடி தான் கேக்குறாங்க, ஒரே ஐபிஎல்ல வராதுன்னு. அப்பயே முடிவு பண்ணியாச்சு. அவனுக்கு 2 ஐடியா வந்தான், 3வது எல்லாம் முட்டிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா இப்ப லாகின் பண்ணுவோம். இப்ப வேற எதுவும் லாகின் எடுத்துருவோம். ஞாபகம் வந்துச்சு ப்ரோ, ஞாபகம் வந்துச்சு. இப்ப லாகின் பண்ணுவோம் பாரு. சரி போலாம் சொல்றேன் மாஸ்டர், நீ இப்ப பண்றது மிகப்பெரிய சீட்டிங். ஆக்சுவலா மிகப்பெரிய சீட்டிங், சாதாரண சீட்டிங் இல்ல. இரு மாஸ்டர், நீ ஒத்துக்கிட்டு போனா கூட ஏதோ ஒரு இடத்துல தெரியாம போட்டுட்டான், தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஆனா நீ 3 நாள் பண்ணது எல்லாரையுமே பாருங்க, பச்சை பாரு பாரு, பயங்கரமான சீட்டு. 2 வால்பேப்பர் டிவைஸ், 2 யூஎஸ்பி கனெக்ஷன், iPad 2, 2 ஐடி. இன்னைக்கு ஒத்துக்கிட்டது 2 வாருக்கு மட்டும் 2 ஐடி இன்னைக்கு மட்டும் ஒத்துக்கிட்டது. அப்புறம் வைஃபை 2, சரியா? அது ஒண்ணு. ஒரே ஐபேட்ல இத்தனை நாளைக்கு இவ்வளவு சீக்கிரமா மாத்தினவன் இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஆகியும் அவனால மாத்த முடியல. ஏன்னா அது வேற ஐபேட்ல இருந்து லாகின். கிருப்பான் அவன் உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு உள்ள வந்தோம். இப்போ செக் பண்ணும்போது எதை ப்ரூவ் பண்றேன்னு உள்ள கடைசி வரைக்கும் அந்த ஃபோல்டரை பார்க்கல ப்ரோ, என்ன இருக்கு இல்ல அதுதான் கேக்குறது. எல்லாம் கிளம்பு தலைவலிக்கு கிளம்பு. எதுவுமே இது பண்ணாம சொல்றீங்களா? வெயிட் எதுவுமே வா உன் கூட வேண்டா 3 நாள் நின்ன, கடைசியில எனக்கே பாம்பு போட்டு சூத்திலே குப்பா போட்டியாடா. எல்லாரும் என்கிட்ட இவன் ஏன் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. ஒருத்தன் நேத்து வந்தா, ஒருத்தன் போ கண்ணு முன்னு தெரியாம அடிச்சுட்டு ஓடுறா வீட்டுக்கு அப்படின்னு. என்ன கொஞ்சம் சொல்லதான் விடுங்களேன், நீங்க சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் லாகினே பண்ண மாட்டேங்கிற. கேட்டா நான் சொல்றேன், சொம்பெடுக்கிறேன், ராயம் போடுறேன், இந்த பக்கம் ஒரு தாயம், இந்த பக்கம் ஒரு தாயம். லாகின் பண்ணு ப்ரோ, எல்லாமே சொன்னது கேட்டது எல்லாத்துக்கும். சின்ன ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் போனேன், iPad 2 காட்டினேன், சார்ஜர் காட்டினேன். லாகின் பண்ணுப்போ, முதல்ல லாகின் பண்ணு ப்ரோ. முதல்ல கேமரா ஆன் பண்ணி அப்புறமேட்டு பேசு ப்ரோ. முதல்ல லாகின் பண்ணு ப்ரோ. வார் நடந்துட்டு இருக்குது ப்ரோ. கிர்கானே வார் டைம் போண்டா துரத்தின்னு வரா ப்ரோ. 3வது மேட்ச் முடிஞ்சிச்சு, 4வது மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு பாரு. லாகின் பண்ணு, அடுத்த மேட்ச் போலாம். மதன் ப்ரோ இதுல ஒன்னு சொன்னார் நடுவுல, 4வது மேட்ச் எல்லா டீமும் இங்க பாரு 4வது மேட்ச் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் ஜெயனி போட்டா சீக்கிரம் லாகின் பண்ணு. அடுத்து ஒரு மேட்ச் மிஸ் பண்ணிட்ட பாரு. மேட்ச் முடிச்சு 2வது மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மேட்ச் சப்புன்னு போடு, லாகின் போடு. இருங்களே உங்களோட தேரி சொல்றேன். தேரி அமைதியா மட்டும் இருங்க. இல்லங்க அமைதியா மட்டும் இருங்க.
உங்ககிட்ட டிவைஸ்க்கு வந்தது அந்த ஐடி தான் ஓகேவா. இந்த ஐடி நான் லாகின் பண்ணிட்டேன், அந்த ஐடியில தான் வந்தேன் ஓகேவா. நீங்க அந்த ஐடியில என்ன இது பண்ணிட்டு மாடல் நம்பர் எல்லாமே ஷோ பண்ண சொன்னீங்க. அதெல்லாம் வேணாம்டா, லாகின் பண்றா டக்குன்னு, லாகின் பண்ணி காமிடா. அதெல்லாம் பேசுறது நிறுத்து. நீ அதுக்குள்ள கேமரால என்னோ பண்ணிட்டு இருக்க, மாத்திட்டு இருக்க. நீ கேமரா காட்டி லாகின் பண்ற. டைம் இழுத்துட்டு இருக்க, டைம் இழுத்துட்டு இருக்க. எனக்கே தெரியுது. அது எடுக்க வரமாட்டாங்க. டைமே போச்சு. இனிமேல் என்ன தூங்கிடா, தூங்காம இருப்பாங்கல்ல, தூங்கிடுவாங்க. சீக்கிரம் முடிச்சோட அவ்வளவுதான், முடிச்சு லாகின் பண்ண அவ்வளவுதான். கேமரா ஆன் பண்ணி லாகின் மட்டும் ட்ரை பண்ணு. ஒன்னா பாஸ்வேர்ட் இருக்கும் பாரு, லாகின் பண்ணு. ட்ரை பண்ணு. அந்த கேமரா ஆன் பண்றா, கேமரா ஆன் பண்ணி லாகின் மட்டும் பண்றா. சரிடா, கேமரா ஆன் பண்ணி லாகின் மட்டும் பண்ணு. அது அந்த ஐடி லாகின் பண்ணு. மெசேஜ் போட்டுருக்க, கடைசி எப்ப மெசேஜ் போட்டுருக்க பாரு அவருக்கு. ஹேக்கா ப்ரோ அது வாங்குனது 1500. அங்க பாருங்க, கீழ பாருங்க, ஐடி பாஸ்வேர்ட் மேல போ ப்ரோ. மேல போ. 1000 ரூபாய்க்கு இந்த ஐடியா, 1000 ரூபாய்க்கு இந்த ஐடியா, அவன்ட்ட 1000 ரூபாய்க்கு ஐடியா. மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். இந்த நீ இந்த டெலிகிராம் வந்து அன்னைக்கு காட்டும் போது நீ எதுவுமே காட்டல. இந்த டெலிகிராம் லாகின் பண்ணும்போது மேல போ ப்ரோ, மேல ஸ்வைப் பண்ணு, ஸ்வைப் பண்ணு, ஸ்வைப் பண்ணு. இல்ல ஒரு இது ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. ஏப்ரல் இது அவனோட ஐடி தான் ப்ரோ. ஏப்ரல் 24 வாங்கிருக்க. மதன் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. செட்டிங்ஸ் போ ப்ரோ, டெலிகிராம்ல செட்டிங்ஸ் போ. செட்டிங் போ. கனெக்டட் டிவைஸை காட்டு. இந்த டெலிகிராம் எங்கெல்லாம் லாகின் ஆயிருக்குன்னு காட்டு ப்ரோ. இல்ல அது அன்னைக்கே பார்த்தோம். ஆனா அது டெலிகிராம் வந்து இது வேற ஒரு டெலிகிராம் தான் யூஸ் பண்றாரு அவரு. இன்னொரு ஐபேடுக்கு கேட்டா டெலிகிராமே இல்லன்னாரு. ஓடிபி போட்டு காசு கொடுத்து லாகின் பண்ணேன்னாரு. ப்ரோ 20ஆம் தேதி ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. லாகின் பண்றா, வார்த்தையுமே போச்சு. ஐபேடு ப்ரோ 11 தேர்ட் ஜென் இரு M4 தேர்ட் ஜென். எங்க மாஸ்டர் எங்க ஆமா ப்ரோ 11 இன்ச் தேர்ட் ஜென். M1க்கு முன்னாடி தேர்ட் ஜென்றது பழசு தான். ஐபேட் M1 தான். M1 ப்ரோ அதுவும் இங்க இருங்க. 20ஆம் தேதி கடைசில அவ்வளவுதான் ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ என்ன சொல்ற? இப்ப சொல்லு ப்ரோ. இது M4 அப்பா. அருண்குமார் ஐபேடா, அருண்குமார் ஐபேடு, அருண்குமார் ஐபேடு மாட்டிக்கிச்சு. ப்ரோ எல்லாம் வெயிட் பண்ணுங்க. மாஸ்டர் ப்ரோ சொல்லு ப்ரோ. என்னடா சொல்றது? அப்பா ஆக்கிச்ச அன்னைக்கு அப்பா 20ஆம் தேதி தேர்ட் ஜென்னு டெலிகிராம். ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. கிளிட்ச் ஆயிடுது அவருக்கு. M3 காட்டுது. சும்மா இருங்க ப்ரோ. நீங்க அமைதியா இருங்க. பேசுறீங்க ப்ரோ, அவனை பேச விடுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. மாஸ்டர் பேசுங்க மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். இப்போ இப்பயுமா ஐபேட் M1 எடுத்து காட்டு மாஸ்டர். அப்படியே உள்ள வாங்க. நாளைக்கு காலைல 8 மணிக்கு வேலை இருக்கு ஐயா. வழக்க தள்ளி வைக்கிறீங்களா? நாளைக்கு பத்திலாம் M4 வந்து தேர்ட் ஜென் அப்பா. M4 தேர்ட் ஜென். M5 M4 கிடையாது. M5 இல்ல அவன் சொல்றான் தேர்ட் ஜென்னு. M1 தான் தேர்ட் ஜென். M1 அதுதான் மாஸ்டர் ப்ரோ. உங்க சீரியல் நம்பர் காட்டுனேன், அதை காட்டுனேன், இதை காட்டுனேன். நீ எல்லாரையும் முட்டாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடைசியா M1 மட்டும் காட்ட மாட்டேங்கறியா ப்ரோ? காட்டேன் ப்ரோ. அவ்வளவுதான். இப்ப ஐபேட் ப்ரோ இருங்க. ஒரே நிமிஷம் எல்லாமே ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ டெலிகிராம்ல காமிக்குதுல, அது என்ன ப்ரோ? அது என்ன டிவைஸ் ப்ரோ? உங்க ஸ்கிரீனை காமிங்க ப்ரோ. டெலிகிராம் போங்களே. டெலிகிராம் போங்க ப்ரோ. டெலிகிராம் அவரே டெலிகிராம் ஷேர் பண்ணி மாட்டீங்க மாஸ்டர் ப்ரோ. ப்ரோ இல்ல நான் ரெகுலர் யூசர் டெலிகிராம் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியும். இல்ல அந்த சாட் காட்டுங்க ஒரு நிமிஷம். மாஸ்டர் ப்ரோ கேக்குதா? மாஸ்டர் ப்ரோ டெலிகிராம் ப்ரோ சேஞ்ச் பண்ணிருக்காரு. போய் காட்ட சொல்லுங்க. அப்படி சிஸ்டம் ப்ரோ. இது சிஸ்டம்ல ஏன் ப்ரோ இருக்கு? நீ அங்க ஃபோன் போ ப்ரோ. ஃபோன் வா ப்ரோ. அவர் டெலிட் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரோ. இருங்க கொடா டைம் பண்ணுங்க அவருக்கு. லைவ்ல மாட்டி அவருக்கு
டைம் கொடுங்க. மாஸ்டர் ப்ரோ இப்ப அந்த டைம் டிவைஸ் அங்க கேக்குறாரு. இல்லனா டைம் அப்படியே கொடுங்க. அப்படியே மாஸ்டர் கிளம்பி ப்ரோ போயிரு 3 ப்ரோ நாள் ப்ளீஸ் முன்னாடியே ப்ரோ. எங்களுக்கு காது குத்திட்டீங்க. காட்டுங்க டெலிகிராம. மதன் ப்ரோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க. குத்திட்டு தான் வந்திருக்காது. இப்போ இன்ஸ்டா இப்போ பாருங்க. என்னோட டவுட் என்னன்னா அந்த ஃபைல்லாம் இங்க இருக்காது. போங்க ப்ரோ அந்த செட் இதுக்கு போங்க டிவைசஸ் போங்க. ஏற்கனவே காட்டின ஃபைல்ஸ் இருக்காது. கரெக்ட், வேற ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இது வேற இது. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. டெலிகிராம் ப்ரோ இன்ஸ்டா போங்க. இன்ஸ்டா எங்க போய் பாக்குறது? டெலிகிராம் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. டெலிகிராம்க்குள்ள போக சொல்லுங்க. புரியல. லாகின் கோட் வந்திருக்கு ப்ரோ. லாகின் கோட் பிரின்சாக்ஸ். என்ன ப்ரோ? லாகின் கோடு நடந்துருக்கு. என்னடா சொல்ற? யாரா நீ என்ன பேசுற ப்ரோ? டெலிகிராம்க்குள்ள போங்களேன். இன்ஸ்டா பாருங்க. ப்ரோ அந்த லாகின் கோட் ஆமா. யாருடா பாக்குறது? என்ன நைட்லடா வருவ? இன்ஸ்டால இதுல டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்காரு. ஜூன் 13, ஜூன் 14, ஜூன் 4 மே. புரியலடா டேய், எனக்கு இவங்க நடுவுல பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றா. டிஜி பிரின்சாக்ஸ் பாருங்க. பிரின்சாக்ஸ். நீ தான் சொல்றியா? எங்கடா காணோம்டா? ஒண்ணே கடை நீ கடை என்கிட்ட பேசிருக்க. இது எல்லாமே வந்து லாகின் பண்ணது. உன் ஐடியா பார்த்து இல்லையா? ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. டிவைசஸ் போற மாஸ்டர் ப்ரோ. டிவைசஸ் போற ப்ரோ மாஸ்டர் ப்ரோ. செட்டிங்ஸ்ல போய் டிவைசஸ் போயேன். எதுமே புரியலடா. போட்டோ அனுப்பிருங்க பாருங்க. வரலடா. இன்னொரு அனுப்புடா. இது என்ன ப்ரோ? இது என்னது ப்ரோ? இது மட்டும் சொல்லு ப்ரோ. யோசிச்சிட்டு இருக்காரு. ப்ரோ எதுவும் கொடுக்காத ப்ரோ. டெர்மினல் செஷன்லாம் கிடையாது. கீழ வாயேன் ப்ரோ. அத நிமிஷம் மினிமைஸ் பண்ண. இதுக்கு மினிமைஸ் பண்ண. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. ஐபேட் ப்ரோ இங்க பாரு. ஐபேட் ப்ரோ 11 இன்ச் 3rd gen ஓகேவா? இது வந்து M1 ஒரே நிமிஷம். இது வந்து இது வந்து M1 ஐபேட் ப்ரோ ப்ரோ ஓகேவா? சோ அதுல போட்டுருக்கு. நீ வந்து அதுல என்ன எங்க லாகின் பண்ணிருக்க அப்படின்னா ஆக்டன் யுனைடெட் கிங்டம்ல லாகின் பண்ணிருக்க ப்ரோ. எப்ப லாகின் பண்ணிருக்கனா 20/6/2024 லாகின் பண்ணிருக்க. ஆமா ஓகேவா? அந்த டிவைஸ் எங்க ப்ரோ? அவ்வளவுதான். அந்த டிவைஸ் M1 அது காட்டுது. அந்த டிவைஸ் ஆமா. அந்த டிவைஸ் வந்து இந்தியாவுல இல்ல. அதான் உண்மை. அதை வித்துட்டான். இல்ல அதையும் சொல்லிட்டான். செல்வா கிட்ட இருக்கு. செல்வா அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கோட் கேக்குறதுக்கு. செல்வா கிட்ட பக்கத்துல ஐபேட் இருக்கு. செல்வா கூப்பிட்டா அவனுக்கு எப்படா? அவன் என்ன இங்கிலாந்து வருவானா? லவரே அது சொல்லுவாரு ப்ரோ. இல்ல டெலிகிராம்ல மெசேஜ் ப்ரோ கால் நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர் பதில் சொல்லுங்க ப்ரோ. பிரின்ஸ் வரவேடா. பிரின்ஸ் இந்த வாட்டி அனுப்புடா. ப்ரோ மேல ஓனர் கால் பண்ணிருக்காரு. மேல பாருங்க ஓனர் துஷார் இருக்கு. அது அந்த அக்கவுண்ட் வைக்கிறவரு. இவ்வளவு நாளா அவருக்கு பேசவே இல்ல. இப்ப திடீர்னு அவருக்கு கால் பண்ணீங்கன்னா எப்படி எடுப்பாரு? உங்க ஊர்ல மணி ப்ரோ, உங்க ஊர்ல மணி 10 தான். ஓ ஒருவேளை உனக்கு அதனாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். டெய்லி 12 மணி வரையும் பேசிட்டு போறது. ஒரு நிமிஷம் வாங்குற கதெல்லாம் வேணாம். டெய்லி 12 மணி வரையும் பேச உனக்கு அதனாலதான் அங்க பாருடா. டேய் ஓனர் துஷார் யாருன்னு பாருடா. முதல்ல யாருன்னு பாருடா. SS வெரிஃபைல போய் பாருடா. இதுல அங்க போய் SS வெரிஃபைல போய் பாருடா யாருன்னு. இருங்க பாக்குறேன். இருங்க அவன் யாருன்னு பாருங்கடா. மொத்த மலேசியா ஓண்டுதான்டா. இதுக்குள்ள இந்த சாட் ஹிஸ்டரி டெலீட் பண்ணிருக்கான் ப்ரோ. இங்க பாரு அவன் அவங்கிட்ட தான் பேசணும். அவனே ஒத்துக்கிறான். ஹேக்கர் கிட்ட என்ன பேசுறது? அவங்கிட்ட தான் ஐடியா வாங்கிருக்கான். இங்க பாரு அவங்கிட்ட தான் ஐடியா வாங்கிருக்கான். ஒரே நிமிஷம். இப்ப கை கால் மாட்டேன் மாஸ்டர் ப்ரோ. இப்ப 1500 ரூபாய் ஒரு ஸ்கிரீன்ஷாட்லாம் ஆமா மாஸ்டர் ப்ரோ. ஹேக் 1500 ப்ரோ 1500 தான். இது இல்ல அவன் என்ன மெசேஜ் அனுப்பிருக்கான்? பிரின்ஸ் ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்னார். பிரின்ஸ் ப்ரோ அந்த சாட்லாம் உங்ககிட்ட இருக்கா பிரின்ஸ் ப்ரோ? வச்சிருக்கீங்களா? iOS and Android app available. ஓனர் துஷார். மதன் ப்ரோ ஓனர் என்ன வேணா பண்ணிட்டு போதும் மதன் ப்ரோ. நான் மட்டும் என்ன வாங்குனேன்?
வேற அப்பதான் நான் போட்டு வந்து விளையாண்டு இப்படி சொல்லுவேன். நான் என்ன வேணா போட்டு விளையாடலாம் ப்ரோ, வார் விளையாடல. ஒரே ஒண்ணுதான் ப்ரோ, நீ தப்பே பண்ணிருந்தாலும் அது நீ ஒத்துக்குள்ள போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். இவன் ஒரு லூசு. எப்படி சொல்லுவோம், பூல்ல சொல்லுவாங்க, பூல்ல சொல்லுவாங்க நல்லா ஒண்ணு. ஏய் ஏய் ரீல் அந்து போச்சுடா தம்பி, இன்னும் ஃப்ராட் பண்ண கண்டினியூ பண்றியாடா? போச்சுடா ஒரு ரீல். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், அந்த பெட் கடையில அது வந்து மாடு பிடிபாடானது, மாடு பிடிபாடு உண்மையானவே பிரின்ஸ் தான். அதுக்குதான் நம்ம அடிச்ச 2 பட்டாசு கபா கபா அப்படின்னு போட்டான். நமக்கு வடக்கு வரைக்கும் லிங்க் இருக்கு. ப்ரோ அந்த M1 மட்டும் எடுத்து காமிங்க. M1 மட்டும் எடுத்து காமிடா, அவ்வளவுதான் பிடிச்சிடா. திரையரங்கம் சதறணும், M1 வரணும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். டெலிகிராம்ல M1 காமிக்குது, இங்கிலாந்துல இருக்குது காமி. 20ஆம் தேதி லாகினா இருக்கு, இன்னொரு லாகின் தான் இருக்கு. M1 காமி, அவ்வளவுதான் முடிச்சு. டெலிகிராம் இங்கிலாந்தில் UK-யில் இருக்கும் இடத்தில் 20ஆம் தேதி டெலிகிராமில் லாகின் ஆயிருக்கு. அதை காட்டு. இப்ப டெலிட் ஆயிட்டு இருக்கு அங்க எல்லாம். டெலிட் ஆனாலும் சரி, டெலிட் ஆனாலும் சரி, ஆகாட்டாலும் சரி, அந்த M1 வந்தாக வேண்டும். உன்னோட ஐபேட்ல தான் அது ஆயிருக்குன்னு நீ காமிச்ச, நாங்க காமிக்க, நீ தான் காமிச்ச. அந்த ஓனர் கிட்ட பேசின சாட்டே டெலீட் பண்ணிருக்காரு. அந்த கால் மட்டும் தான் அங்க இருக்கு. ஓனரே இங்க தான் ப்ரோ இருக்காரு. ஓனரே ஓ ஸ்கிரீன்ஷாட் அம்ஸ்டார் பாருங்க ப்ரோ. திஸ் இஸ் அப்படியா? அனுப்பிருக்காங்க பாருங்க. அப்படியா? கஸ்டமர் இங்க தான் இருக்காரு. ஐயோ இவன் தானா அது? என்னன்னு கேட்டு அனுப்பியிருக்கான். தர 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 ப்ரோ சொல்றேன், இவரையே ஷேர் பண்ண சொல்லி பாத்துருங்க. எப்ப அவனை பிடிப்பா அந்த துஷார? ப்ரோ அவர் அந்த இருக்கு ப்ரோ சப்ளையர் வடக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. புரியல இருக்குமா மதன் ப்ரோ? அது மாஸ்டர் காமிச்ச ஸ்கிரீன்ஷாட் புரியல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த துஷார் தமிழா? இல்ல ப்ரோ வடக்கு நண்பர் நினைக்கிறேன். ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ, குடு ப்ரோ, நான் போய் வாங்குறேன் ப்ரோ. ப்ரோ அடுத்து ரெடியா இருந்துங்க, எல்லாத்தையும் டிஎஸ். இல்ல ப்ரோ, வடக்கு நண்பர் என்னோட செல்லரா இருக்கும். நாளைக்கு வாழைப்பழம் கண்டென்ட் வரப்போகுது அண்ணே. இன்னொன்னு இதுதான் இங்க பாரு. ஃபர்ஸ்ட் காட்டும் போது மேல இருக்க சாட் எல்லாமே இருக்கு. செகண்ட் டைம் காட்டும் போது மேல இருக்க சாட் எல்லாம் காணோம்டா, டெலிட். அதுக்குள்ள பண்ணிருக்கான்டா. உம்மால எவ்வளவு மேல காமி பண்ணீங்களே அப்போ பா எல்லாம் எதுக்கா? அதே ஸ்கிரீன்ஷாட் ஃபீச்சர் நம்ம 3000 பிளே ஒரு பேரை சேர்த்தி பேரை முட்டா குடி நினைச்சிட்டு நீதான்டா முட்டா குடி. நான் தான் கண்டுபிடிச்ச போய் 3 கண்டுபிடி. நீங்க ஊம்படிய 3 நாளா? நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். போடா அந்த பக்கம். நான் ஒத்து ஆனா உண்மையாலுமே சொல்றேன், நீ பிரின்ஸ் 3 பேர், நம்ம 3 பேர் மட்டும் தான். மத்த எல்லாம் முட்டா குதிங்க, அவ்வளவுதான். நான் ஒரே கேள்விதான் கண்டுபிடிச்சேன், முடிச்சு. நீங்க எல்லாம் சுத்த விட்டு இருந்தீங்க. மதன் ப்ரோ சரி நீங்க வச்சுக்கோங்க. சரி ஓகே வச்சா நீங்க இருக்கீங்க. நம்ம 4 நாம 5 பேர் மட்டும் கிடையாது. அதே ரேட்ல வச்சிருக்காங்க. அதான் ஏத்தாம இருக்கோம். அந்த M1 மட்டும் எடுத்து காமிங்க மாஸ்டர். மாஸ்டர் உனக்கு மாஸ்டர் 1000 ஜிபே கூட பண்ற மாஸ்டர். அந்த M1 மட்டும் காட்டு மாஸ்டர் ப்ளீஸ். ஆமாடா அந்த M1 காட்டி அதுல ஹேக் இல்ல. நீ லெஜிட் ப்ரோ. லெஜிட் ஆமாடா. திரையரங்கம் சதறணும், M1 வரணும். நாளை லூஸ் ஆயிட்டா. என்ன ப்ரோ சாட் ப்ரோ டெலீட் பண்ண அக்கவுண்ட் மட்டும் தான ப்ரோ வாங்குனேன் அவர்ட்ட. சாட் ப்ரோ டெலீட் பண்ணேன் தெரியலையே. ஒரே நிமிஷம் 1500 கனெக்ஷன் இருக்கலாம். சரி அவனே கூப்பிட்டு கேளுங்க ப்ரோ. அவன் தனித்தனியா பே பண்ண சொல்லுவான் ப்ரோ. சரி அவனும் ஒத்துக்கிட்டான்னு வெச்சுக்கோ. அப்புறம் ஒரே நிமிஷம் 1500 உனக்கு ஃபயர் M4ம் 6 ஆமா ஆமா 1500 உம்மால 1.5 லட்சம் ரூபாய் இல்ல. 1.5 லட்சம் 1.5 லட்சம் கிடையாது ப்ரோ. 4100 ரூபாய் ப்ரோ. அது அந்த 1500 ரூபாய் என்னன்னு சொல்லட்டுமா? ஹேக். ஓகேவா? 1500 ரூபாய் ஒண்ணு ஹேக் இல்ல ப்ரோ. இல்ல ஒரு இல்ல ப்ரோ. நீ கேமரா ஹேக் கீக்கி அதெல்லாம் போறீங்க. M1 எடுத்து காமி. வேற எதுவுமே பேசாதீங்க. அந்த அவ்வளவுதான் மாட்டிக்கிச்சு. இங்கிலாந்து அவ்வளவுதான். M1 வேணும், அவ்வளவுதான். முடிச்சுட்டு போயிட்டாரு. மதன் ப்ரோ அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, ஜோனம்ன்றவரு. M1 வேணும். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு ஓரமா இருக்கட்டும்பா, அதெல்லாம் வேணாம்பா. M1 வேணும். என்னது ஓடி இருப்பாரு ப்ரோ, ஓடி இருப்பாரு. யாருக்கு தெரியும்? M1 வேண்டும். மாஸ்டர் ப்ரோ
மாஸ்டர் ப்ரோ உனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ப்ரோ. நாங்க பேசிட்டு இருக்கோம் ஃபன்னா. உனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். M1 வேண்டும். ப்ரோ ஒரு டிவைஸ் M1 வேண்டும். வேண்டும் வேண்டும் நெஞ்சல் வேண்டும். M1 வேண்டும். கூட வேணாம் ப்ரோ. ஐபேட் 3rd gen புடிச்சிட்டு வா. அத காமிச்சிட்டு பாரு ப்ரோ. மாஸ்டர் ஒண்ணுமே இல்ல, நீ அத மட்டும் லாகின் பண்ணிட்டேனா நம்ம 4 பேரும் லாபிக்கு வந்துடலாம். அப்படியே வார் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான். 3 மேன் போய் ஜெயிக்க முடியாது. நீ ஐவரி வேற சவால் விட்டுருக்க. 3 மேன் எப்படி போய் ஜெயிப்போம்? ஆமா ஐவரி 5 மேட்ச் கையில குத்துவேன். கூட்டு போயிரு உள்ள குத்துவான். லாவட காவால் சூத்தர்த்துவான் ஐவரி. வந்து மன உடசல் ஆளாவதுக்கு கேம் சென்ஸ்ல ஐவரி கால் தூசிக்கு வர முடியாது லாவட காவாலால. ஏன் ப்ரோ டார்கெட் பண்றீங்க அவரை? இல்லடா நாங்க தான் நிறைய வாங்கிருக்கோம் அவங்க கிட்ட. நிறைய வாட்டி மாட்டது நாங்க தான். திருப்பி நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். இருங்க ப்ரோ. M1 ப்ரோ ஜூன் 10 புது ஹேக் லான்ச். ப்ரோ உங்களுக்கு ஒண்ணுமாவா புரியல? அந்த M1 வரவே வராது ப்ரோ. வந்துதான் அவன் டெலிகிராம்ல மாட்டு அவன் நாம கேட்கல, அவன் தான் காட்டுனான். இங்கிலாந்துல ஒரு ஐபேட் இருக்கு, 20ஆம் தேதி லாகின் இருக்குது, டெலிகிராம் இருக்கு. மறந்துடா ஜூன் 19 நியூ ஹேக் லான்ச்டு. ஜூன் 20 லாகின் பண்ணிருக்காரு ஐபேட்ல டெலிகிராம். கும்முன்னு டவுன்லோடு, ஜம்முன்னு டெலீட். அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் புது அவ்வளவு இம்பாக்ட் வராதுன்னு தப்புன்னு பையன் வந்துருது. ரியாக்ட் எடுத்து போட்டுருக்காங்க 19 நியூ ஹேக் லான்ச்டு. பேசாதீங்க. ஐபேட் பார்த்தோம் விடுங்க. நாளா என்னடா பூலா பேசுறதுடா, இனிமேல் என்ன பூலா போய் பேசுறது? நானு ஐபேட் தான் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுல அவன் தான் வச்சிருக்கான். ஒருத்தர் போறாரு போன் பேஸ்டி கொஞ்சம் பாருங்க. ஆமா அதான் ப்ரோ நானும் சொல்றேன். போன் பேஸ் ஆமா போன் பேஸ்டி காட்டு. அது காட்டுதான். அதுலயே ஏதாச்சும் பண்ணிருப்பாரு ப்ரோ. இவ்வளவு அதுல போன் பே பண்ண முடியாது. போன் பே பண்ண முடியாது. போன் பேல பண்ண முடியாது. போன் பேல பண்ண முடியாது. துஷார் நம்பர் மட்டும் டைப் பண்ணி. ஆமா போன் பே போன் பே எவ்வளவு வாயாச்சிய இப்ப ஏன்பா மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அவ்வளவுதான் மைக் ஆஃப் பண்ண. 500 ரூபாய் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கேன், இல்ல வேற எதனால பாத்து எல்லாத்துக்கும் வாயாச்ச. மதன் ப்ரோவே அவ்வளவு கேள்வி கேட்ட. மத்தவங்க எல்லாம் கேக்குற கூட நியாயம். 3 தடவை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி காட்டி அவர் ஒண்ணு பாரு, இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி. இருங்க வாய்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவரு. அவர்கிட்டயே நீ கேள்வி கேட்ட. நான் கேட்டத கூட்டல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அவன் சொன்னது எல்லாமே ஊட்டுதான். ஷோ பண்ணி செருப்பு லட்சம் மாதிரி காட்டிட்டாரு. அதுக்கு திருப்பி வந்து இதுல வேற அவனே தான்ப்பா வந்து மாட்டிக்கிட்டான். அந்த இத காமிச்சு உத்தம புத்திரன் ஓனரை காமிச்சது அவரே தான். குரூப்ல 2 மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கேன் ப்ரோ. டக்குன்னு வா ப்ரோ ஜாயின் பண்ணு ப்ரோ லாபி. வா ப்ரோ போன டைம் ஆயி போச்சு. இத்தனை நாள் நீ பேசவே கிடையாது. ரெனால்டோ ப்ரோ அது மாஸ்டர் ஏன் டீம்ல அதான் பேசு ப்ரோ. நானும் கிஸ்ஸா வந்து சைலண்ட் வாட்சர்ஸ் ப்ரோ. அப்ப ஓன் டீமாடா மாஸ்டர்? இல்ல கிடையாது. ஏன் ப்ரோ எங்க இருக்கிற நீ ப்ரோ? நான் தான் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆவறேன். ஆமா 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 அங்க போய் மாஸ்க் காட்டு ப்ரோ. என்ன மாஸ்டர் கம்மி ஐபேட் ரெடி பண்ணிருக்கீங்களா? ரெனால்டோ ரெடியா இருந்தான். ரெனால்டோ எனக்கும் டவுட் ஆகுது. ரெனால்டோ இங்க வா, நீயும் இனிமேல் வந்து செக் பண்ணு ஒன்னையும். நீ கொஞ்சம் லைட்டா எல்லாம் இதெல்லாம் பார்த்து கத்து வச்சுக்கிட்ட. சரிப்பட்டாது. யாரோ வந்திருக்காங்க புதுசா. ஒரு நாள் கூட அது போட்டு ஆட மாட்டேன் நான். ஏன் மாஸ்டர் ப்ரோ நீங்க ஒரு நாளாச்சு போட மாட்டீங்க? அந்த மாதிரி போட்டு ஆட மாட்டேன் ப்ரோ. ஆனா போட்டு விட்டு தோத்து போயிட்டார் ப்ரோ. அதான் ப்ரோ யோசிக்கிறேன். இல்லடா ஜெயிச்சா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அதனால அடிக்காம வந்திருப்பான்டா. அவன் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அடி பிரி பிரின்னு பிரிக்கிறான். லாஸ்ட் மினிட்ல விட்டுறான். சரி கம்மன் இருங்க. 3 நாள் மாஸ்டர் ப்ரோ 3 நாள் ராவ் பகலா மரம் ப்ரோ 18 மணி நேரம் டிசிப்ளின் பண்ணி விடு ப்ரோ. உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்ல, நீயே கப்புன்னு எடுத்து காட்டி லாபிக்கு வந்துருவ. ஒரே அடிதான். ஓகே மாஸ்டர் ப்ரோ அப்படியே 4000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ காட்டுவேன்னு எல்லாம் மறந்துடும் சொல்லிட்டு எல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்புறாங்கப்பா. ஐபோன் 11 தேர்ட் ஜென் எங்கயோ இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்னு. தேர்ட் ஜென் வேற எங்கேயும் இல்ல ப்ரோ. போண்டா சொன்ன மாதிரி பெட்டுக்கு கீழே இல்ல தலை பில்லோ இல்ல சொறி வச்சிருப்போம். இதுதான் நடந்திருக்கும். போன் பேஸ்டி எல்லாரும் பார்க்க சொல்றாங்க. போன் பேஸ்டி பார்க்க சொல்றாங்க. போன் பேஸ்டி என்னதுன்னா போன் பேஸ்டி அவர் அவள டெலீட் பண்ண போயிட்டாரு.
போன் பேசி அவன் டெலிட் பண்ண முடியாது இல்லடா. போன் பே ப்ரோ எப்படி இல்ல ப்ரோ ப்ரோ பேமெண்ட் ஹிஸ்டரியில பண்ண முடியாது bro. பண்ண முடியாது பண்ண முடியாது. பண்ண ஏன் முடியாதுடா. தூக்கிட்டா இப்ப நான் போன் சொல்ல பேமெண்ட் எல்லாமே 6 months இப்ப நான் transaction சொல்லக்கூடாது history எடுத்துக்கலாம் bro. சரி அவன் என்னடா போய் எங்கேயோ அங்க ஏதோ மீம்லாம் பாத்துட்டு இருக்கான் பைத்திய மாதிரி மைக் ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது மூணு செக் பண்ணிட்டு bro. உண்மையா எல்லாரும் உண்மையா சொல்றாங்களா நான் தானே கரெக்ட் அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்ல அப்படிலாம் இல்ல. ரீல் அந்து போச்சு சாமி. போலாம் என்ன கைஸ் பண்றதுன்னு போலாம். அவ்வளவுதான் தெரியல. அவனால அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியல. அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் கிளம்பலாம். ம். பாய் கைஸ். மாஸ்டர் நான் தான் முடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் முடிச்சு. புரியல என்னது புரியல 1 minute One கேக்குறாரு. minute ஆ? 1 minute 1 மினிட்ல எடுத்துட்டு வந்து ப்ரோ ஐபேட் கரெக்ட்டா லாகின் ஆறதுக்கு டைம் ஆமா கரெக்ட்டா bro. இருக்கும். அப்படியே பாத்துட்டு நிம்மதியா படுத்துவோம் மாஸ்டர். மண்டே ப்ரோ ஆன்லைன் suppose ப்ரோ. அப்படி அவர் எத்தனை வந்து காமிக்கிறாங்கன்னா யாரும் எதுவுமே பேசக்கூடாது ப்ரோ. அவங்க வேலையை இல்லடா இதுல வேற எல்லாரையும் ஏத்து வேற பேசிட்டான்டா இந்த பையன். ப்ரோ அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. சரி இல்லடா விடுங்க. நேர்மையா இருக்கிறவங்க கூட இவ்வளவு இது பண்ண மாட்டான்டா. அதுதான்டா எனக்கு மனசே இப்ப கேட்டாங்க. நீங்க என்ன நேர்மையா இருக்கிறது நீங்க என்ன வந்து கிளைம் பண்றீங்களா? சும்மா இருங்க. ஒரு ஊர்ல எவனுமே நேர்மை இல்ல. உங்க ஹிஸ்டரியை பிடிச்சி உங்க ஹிஸ்டரியை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கிறுகிறுப்பாயிருவீங்க. யாரும் நேர்மையெல்லாம் நேர்மை கருமை எருமைன்னு இந்த மாதிரி இதெல்லாம் பேசாதீங்க. யாரும் நேர்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அமைதியா இருக்கு. ஈவன் தான் நான் ஆல்சோ யாரும் நேர்மை எல்லாம் கிடையாது. அமைதியா இருங்கப்பா ஜாலியா எதுல ஆனா ப்ரோ தப்பு பண்ணது கூட தப்பு இல்ல ப்ரோ. இவ்வளவு நேரம் முட்டை கொடுத்துட்டு 3 நாளா சரி விடுங்க. நீங்க சிறப்பா அறிவு யூஸ் பண்ணிருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க, மாஸ் பண்ணிருக்கீங்க. அதுல பெருமையா எது பாசிட்டிவா அதை பாருங்க. நெகட்டிவா இருக்கிறத பாக்காதீங்க. மாஸ்டர் மைக் அவ்வளவு செம்மையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாராலையுமே வந்து இது பண்ண முடியாத ஒரு இதை பிடிச்சிருக்கீங்க. ப்ரோ பேசாம எல்லாத்தையும் ஒரு ஏஜென்ட் குரூப் ஆக்கிடுங்க. அதாவது இவங்க கிளைம் பண்ணும் போது கடுப்பாகும். சும்மா ஒருத்தரையும் பிடிச்சி கிளைம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இவங்க உண்மையாலதான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. காய்ஸ் போலாம் கைஸ். டைம் ஆச்சு. பாய் கைஸ். குட் பாய் எல்லாருக்கும். அவ்வளவுதான் முடிச்சோம். பேன் ஃப்ரம் எவ்ரிதிங். பெர்மனன்ட் பேன். பாய் கைஸ். தூங்க போங்க எல்லாரும். பாப்போம் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். கிளம்புங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க வாழ்க்கையில் தப்பு பண்றது எல்லாம் சகஜம்தான். இது ஒரு மேட்டரா எடுத்துக்காதீங்க. கிளம்புங்க. நீங்க தப்புனா இருக்க பாருங்க. பாய் கைஸ். எல்லாம் கிளம்புங்க.